அனைவருக்கும் வணக்கம். சிறகலமையத்தால நடத்தப்படுற இந்த பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான இந்த வழிகாட்டல் கருத்து செயலமர்வுல இன்றைக்கு மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் அதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் தங்களோட ஃபேக்கல்டிஸை பற்றி சில கைடன்ஸை உங்களுக்கு தருவினோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்வில் இணைஞ்சு கொண்ட அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு முதலாவதா மொரட்டோ யூனிவர்சிட்டியில மொத்தமா 5 ஃபேக்கல்ட்டி இருக்கு. அப்ப அந்த 5 ஃபேக்கல்ட்டியின் வரிசையில முதலாவதா ஐடி ஃபேக்கல்ட்டி சார்பா ஐடி ஃபேக்கல்ட்டின விஷயங்களை சொல்றதுக்கு நான் ஐடி ஃபேக்கல்ட்டி 3rd இயர் மாணவன் வனயன் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் ஐடி ஃபேக்கல்ட்டியில் இப்போ 3rd இயர் படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ ஐடி ஃபேக்கல்ட்டியை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுவோம்னு சொல்லி ஸோ நான் ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற ஒரு ஸ்லைட் அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதில் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. ஸோ இப்போ ஐடி ஃபேக்கல்ட்டின்னு சொன்னால் இப்போ மொரட்டுவில் இருக்கிற 5 ஃபேக்கல்ட்டியில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது ஐடி ஃபேக்கல்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2001 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது இப்போ இதில் இருக்கிற 2001 இருந்து ஐடி ஃபேக்கல்ட்டி இருக்குது. பட் ஐடி ஃபேக்கல்ட்டி துவங்க இப்போ இது அதுக்கு பிறகு இருந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணது அப்படி எல்லாம் இருக்குது. ஸோ இதில் 3 மெயினான அகடமிக் வைஸான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஐடி ஃபேக்கல்ட்டியில். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மற்றது கம்ப்யூட்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸ், அடுத்தது இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸ். சரியா, இதுதான் உங்களுக்கு அகடமிக் வைஸாக இருக்கிற 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இதுதான். இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு சப்ஜெக்டுகள் கோர்ஸ் அதுகள் ஆஃபர் பண்ண போகிற 3 டிபார்ட்மெண்ட்ஸும் இதுதான். இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு கோர் ஐடி சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஐடி சம்பந்தமான எல்லா சப்ஜெக்ட்ஸுகளும் அதுக்குள்ளே வரும். கம்ப்யூட்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸுக்குள்ளே மேத்தமெட்டிக்கல் சம்பந்தமான சப்ஜெக்டுகள் அந்த கரிக்குலம்ஸ் அதுகள் கம்ப்யூட்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கும். இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸ்ன்னு சொன்னால் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ், இப்போ இன்டர்வியூ, மற்றது மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான, எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான அப்படியான சப்ஜெக்ட்ஸை ஒப்போ பண்ணுறது தான் இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸ். சரி, இதுதான் அகடமிக் ரீதியான 3 டிபார்ட்மெண்ட்ஸ் ஐடி ஃபேக்கல்ட்டியில் இருக்கிறது. ஐடி ஃபேக்கல்ட்டி ஒஃபோ பண்ணுற அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஹோசஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது மொரட்டுவ ஐடின்னு சொல்லி அதை தான் பொதுவாக எல்லாரும் சொல்கிறது மொரட்டுவ ஐடின்ட்டு, அதாவது பிஎஸ்சி ஹான்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்தது ஐடிஎம், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ 3 வருஷமா 4 வருஷமா தான் இருக்குது. அதாவது இப்போ நான் 3rd இயர் படிக்கிறேன், எங்கட பேட்ச் தான் இந்த முதலாவது பேட்ச், அதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். அப்போ தான் அது முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அதை விட பேச்சுலர் ஆஃப் ஐடி அது ஒரு எக்ஸலன்ட் டிகிரி. நீங்கள் பிட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மெயினாக இதுக்குள்ளே வராது, ஐடி ஃபேக்கல்ட்டிக்குள்ளே மெயினாக வராது, அது ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரி. சரியா, அது இந்த 3 தான் உங்களுக்கு மெயின் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ். அதாவது ஐடி ஃபேக்கல்ட்டி ஆஃபர் பண்ணுற மெயினான 3 இந்த 3 தான். சரியா, 3மே ஹானர்ஸ் டிகிரி. சரியா, அப்போ இதில் ஒண்டா நாங்கள் பார்ப்போம். இதில் முதல் சும்மா பேசிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி உங்களை ஒவ்வொரு வருஷமும் 250 மாணவர்களுக்கிட்ட உள்வாங்குவாங்க. ஐடிஎம் 100 120 மாணவர்களுக்கிட்ட உள்வாங்குவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 50 55 மாணவர்களுக்குள்ள உள்வாங்குவினோம். ஐடி ஃபேக்கல்ட்டிக்கு நீங்கள் பயோ, மேத்ஸ் இதுகளில் இருந்து எல்லா அநேகமாக டெக்னாலஜி ஃபீல்ட்ஸ் அதுகளில் இருந்து எல்லாமே என்ன ஐடிக்கு வரலாம், மொரட்டோ ஐடிக்கு வரலாம். ஐடிஎம்முக்கும் அதே மாதிரி தான். ஐடிஎம்முக்கு இவ்வளோ காலம் இடையில ஆப்டிடியூட் எக்ஸாம்னு சொல்லி கொண்டு கொண்டவங்க, பட் அது அவ்வளோ சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க இடையில.
ஐடிஎம்முக்கும் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவீங்க. மேனேஜ்மெண்ட் படிக்கிறார்கள் வந்து கூட ஐடிஎம்முக்கு வாரவ அந்த அவைகளுக்கு வந்து கூட அது கிடைக்கிறக்கூடிய சான்ஸ் கொஞ்சம் கூட. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தனியாக மேத்ஸ் படிக்கிறார்கள் மட்டும்தான். மேத்ஸ் படிக்கிறார்கள் அண்ட் மேத்ஸோட இப்போ கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக ஐடி எடுத்து செய்கிறார்கள் அவைகளுக்கும் வந்து கூட ப்ரிஃபரன்ஸ் மாதிரி ஏஐ வந்து பொதுவாக மற்ற ஆக்களை விட மேத்ஸில் செய்கிற ஆக்களை விட, அதாவது ஐ மீன் கெமிஸ்ட்ரி எடுத்து செய்கிற ஆக்களை விட மேத்ஸோட ஐடி எடுத்து செய்கிற ஆக்களுக்கு அதில் கூட ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறுபடும். அப்போ இந்த மூன்றும் தான் மெயினான ஐடி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் ஐடி ஃபேக்கல்ட்டியில். இதுதான் இந்த மூணு தான் டிபார்ட்மெண்ட், அங்கே இருக்கிற 3 டிபார்ட்மெண்ட்ஸ். அப்போ இதில் ஒன்றா பார்த்தோம்னு சொன்னால் முதல் கரிக்குலம் வைஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இப்போ மூன்றுலேயுமே உங்களுக்கு பொதுவாக என்ன படிப்பிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர் வந்து அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து எதை பற்றி இருக்குன்னு சொன்னால் ப்ரோக்ராமிங், டேட்டா பேஸ், நெட்வொர்க், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், மொபைல் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி சரியான வைடான ரேஞ்ச் ஆஃப் கரிக்குலம்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே ஒஃபர் பண்ணுவாங்க. சரியா, ஐடிக்காக இருந்தாலும் சரி, ஐடிஎம்முக்காக இருந்தாலும் சரி. ஏஐ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ வந்து கொஞ்சம் நேரோ ஃபீல்ட். சரியா, இப்போ ஐடி வந்து சரியான வைடான ஃபீல்டு. அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் ஐடிக்குள்ளே போனால் ஐடிக்குள்ளே போகிறவங்க வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து அவளுக்கு நிறைய இருக்குது. அவையில் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ, ஒரு ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியராகவோ, இல்லாட்டிக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பராகவோ, நெட்வொர்க் இன்ஜினியராகவோ, அப்படி மொபைல் டெவலப்பராகவோ, யூஎக்ஸ் இன்ஜினியர், அப்படி நிறைய பார்ட்ஸ் இருக்குது ஐடிக்குள்ளே. ஏஐ வந்து நேரோ ஃபீல்ட். அதாவது நீங்கள் ஏஐக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் செய்கிற மாதிரி தான். இப்போ ஐடிக்குள்ளே வந்து ஏஐக்குள்ளே போகிற ஆட்கள் இருக்கணும். பட் ஏஐன்னு தனியாக இருக்கிறது வந்து ஏஐயில் மட்டுமே ஒரு ஸ்பெஷல் செய்கிற மாதிரி. சரி, அதனால தான் அதை நேரோ ஃபீல்டுன்னு சொல்கிறேன். அதாவது அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஃபுல்லாக உங்களோட கரியர் பாத் வந்து எதில் இருக்க போகுது, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, அதுக்குள்ளேயே தான் உங்களுடைய இருக்க போகுது. சரியா, அதுதான் உங்களோட கோர் சப்ஜெக்ட். இந்த 3 ஸ்பெஷலைஸ்ட் மாடியூல்ஸ்னு சொல்கிறது அதுதான் ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. இப்போ ஏஐ வந்து தனியாக ஒரு கோர்ஸாகவே வந்துட்டு அது ஸ்பெஷலைஸ் செய்கிறதுக்கு. டேட்டா சயின்ஸும் அதுக்குள்ளே வந்துடும். சைபர் செக்யூரிட்டி, மற்றது நெட்வொர்க், மற்றது மொபைல், அதெல்லாம் ஐடிக்குள்ளேயே நீங்கள் 4th இயரில் வந்து அதில் ஸ்பெஷலைஸ் செய்கிற மாதிரி மாடியூல்ஸ் இருக்குது. சரியா, அது மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கோர்ஸுமே 3rd இயர் செகண்ட் செமி. 3rd இயர் செகண்ட் செமியில் வந்து உங்களுக்கு 6 month இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு கம்பெனியில் போய் 6 மாதம் நீங்கள் என்ன செய்வீங்க, வேலை செய்வீங்க. உங்களுக்கு அது ஒரு ட்ரைனிங் மாதிரி தருவாங்க. அது முடிய இப்போ வந்து ஃபைனல் இயருக்கு வருவீங்க. ஃபைனல் இயரில் ஒரு ரிசர்ச் ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்கும். அதுதான் உங்களுக்கு இருக்கிற ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது உங்களுக்கு சரி பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 கோர்ஸுக்குமே அது பொதுதான, அந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ 3க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரிக்குலம் வைஸாக ஐடி வந்து கொஞ்சம் வைடான ஃபீல்ட். கூட ஐடி சம்பந்தமான இந்த ப்ரோக்ராமிங், அந்த அதுகள் சம்பந்தமான கரிக்குலம் வந்து அதுக்குள்ளே கூட ஆஃபர் பண்ணுவாங்க. அது ரிலேட்டடான கரியர் பார்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஏஐ வந்து ஒரு நேரோவாக இருக்கும். அதாவது ஏஐ, டேட்டா சயின்ஸ், எம்எல், அது சம்பந்தமான இதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாக இருப்பீங்க. ஐடிஎம் வந்து எப்படின்னு சொன்னால் ஐடி அதுக்குள்ளே இருக்குது. அதாவது ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதோட மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வரும். அப்போ உங்களோட கரியர் பாதங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படியும் போகலாம். அதை விட கூட என்ன இந்த பிஏன்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பீங்க. அதாவது ஐடிக்குள்ளேயே மேனேஜ்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட ஃபீல்டுகள், கேரியர்ஸ் கொஞ்சம் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கூட இருக்கும். ஒரு கம்பெனியோட ப்ரொஜெக்ட் மேனேஜர், ப்ரொஜெக்ட் கோஆர்டினேட்டர் அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஃபீல்டுகள் வந்து உங்களுக்கு கூடவே இருக்கும். அதுதான் ஐடிஎம். இதுதான் இந்த 3க்கும் இருக்கிற வித்தியாசம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போஸ்ட் கிராஜுவேட், இது உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டஸ்ட்ரி வைஸ் வந்து மொரட்டுவர்க்குன்னு சொல்லியே ஒரு நல்ல ஒரு வெளியே ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. மொரட்டுவில் ஆஃபர் பண்ணுற எல்லா கோர்ஸுகளுக்குமே இருக்குது. இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வெளியூர் நல்ல ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. சரி, அப்போ இண்டஸ்ட்ரி வைஸாக இப்போவும் நல்ல ஒரு பேரில் தான் அதுக்கு இருக்குது அந்த கோர்ஸுக்கு. உங்களுக்கு அங்கால பெரிய இலங்கையிலேயே இருக்கிறதுல பெரிய லீடிங்கான ஐடி கம்பெனிஸோட எல்லாம் உங்களுக்கு ஒரு கண்டக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அங்கே நிறைய சான்சஸ் அவைகள் அகாடமிக்ஸே எங்களுக்கு அதை உருவாக்கி தரும். சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மற்றது இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
ஒவ்வொரு நாளுமே வளர்ந்து கொண்டு போற இண்டஸ்ட்ரி. சரி, அப்போ ஒவ்வொரு நாளுமே பெரிய பெரிய சேஞ்சஸ் வந்து நடந்து கொண்டே இருக்குது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஒஃபர் பண்ற கரிக்குலமும் வந்து அப்டேட்டாவே இருக்கும். சரியா? அப்ப கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில அது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட். ஒரு கரிக்குலம் அப்டேட்ன்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் என்ற அளவுக்கு ஐடி ஃபேக்கல்ட்டியில வந்து கரிக்குலம் வந்து அப்டேட்டா வச்சிருக்கிறாங்க. சரியா? ஃபுல்லா மாத்த இயலாட்டிக்கும் புது புது விஷயங்கள் வேற வேற அதை ஆட் பண்ணி கொண்டு இருக்கணும். சரியா? இப்ப நாங்க போயிருக்கே ஒருக்கா கரிக்குலம் சேஞ்ச் ஆனது. எங்களுக்கு பிறகே இப்ப நாங்க தேர்ட் இயர்ல இருக்கும்போது எங்களுக்கு அடுத்தடுத்த ஜூனியர் பேட்சுக்கே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க. சரியா? அப்ப அந்த கரிக்குலம் அவங்க அந்த கொஞ்சம் அப்டேட்டா உங்களுக்கு கரிக்குலம் நல்ல அப்டேட்டடான கரிக்குலம் தான் அவங்க ஆஃபர் பண்றாங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து முதல் அளவுக்கு இப்ப எடுக்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருந்தாலும் எல்லாருமே இப்ப எங்கட இதுல இப்ப நாங்க வந்து இன்டர்ன் பீரியட்லாம் இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு 6 மந்த் இப்ப வந்து இன்டர்ன் தான் எங்களுக்கு. பட் எல்லாருமே எடுத்துட்டாங்க. கொஞ்சம் முதல் அளவுக்கு ஈஸியா இல்ல. இப்ப இண்டஸ்ட்ரி வந்து அப்படி இல்லைன்ற ஒரு காரணம் வந்து இருக்குதுதான். இருந்தாலும் இன்டர்ன்ஷிப் வந்து எங்க யூனிவர்சிட்டிக்கு ஒரு நேம் இருக்கு. அதை விட எங்களை பாஸ் அவுட் பண்ண ஆக்கலண்ட பெர்ஃபார்மன்ஸ் அதுகளை வச்சு கொஞ்சம் ஈஸியா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு மற்ற கோர்சஸோட ஒப்பிடும்போது. அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது நான் முதலே உங்களை சொன்னதுதான். என்ன உங்களோட கரியர் பார்த்து, அதாவது நீங்க மொரட்டோ ஐடியை சூஸ் பண்ணி மொரட்டோ ஐடியோ ஐடிஎம்ஓ ஏயோ சூஸ் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா உங்களோட கரியர் பாத் வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி தான். சரியா? இப்போ அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா ஒரு நார்மலைஸான ஒரு காமனான ஃபீல்டு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சரியா? மெயினா கூட பேர் போறது வந்து சாஃப்ட்வேர் அந்த அந்த ஃபீல்டுக்கு தான் போயிடும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லி, அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு டெவலப்பர் அப்படி ஒரு ஃபீல்டு. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா அனலிட்டிக், ஏஏ ஸ்பெஷலிஸ்ட், ஐடி மேனேஜர், அதை விட மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், மொபைல் டெவலப்பர், யூஎக்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருக்கு. சரி, அது உங்களுக்கு எது செட் ஆகுது, உங்களுக்கு எது வந்து ஓகேயா இருக்குது, நீங்கள் எதில் வந்து கூட கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், சூஸ் பண்ணி படிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. அதாவது அது எப்படி உங்களுக்கு அது பாசிபிள்னு சொன்னால் நீங்கள் ஒரு டூ டு 3 இயர்ஸுக்கு வந்து கம்பல்சரி மாடியூல்ஸ்னு சொல்லி இருக்கும். அவங்க ஒஃபர் பண்ற மாடியூல்ஸ் தான் நீங்க எடுக்கலாம். அது எல்லாமே நீங்க கட்டாயம் எடுக்கணும்னு சொல்லி இருக்கும். தேர்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு எலெக்டிவ் மாடியூல்ஸ்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க. அப்ப எலெக்டிவ் மாடியூல்ஸ்னு சொன்னா நீங்க என்னவாக விரும்புறீங்க, உங்களோட கரியரை என்ன பாத்துல கொண்டு போக விரும்புறீங்கன்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், மாடியூல்ஸை சூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். அப்ப அப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்ப அதுதான் உங்களோட கரியரை அங்கால போய் தீர்மானிக்கும். நீங்க அதுக்கு இந்த மாதிரி எடுத்து செய்யலாம். சரியா? யூனிவர்சிட்டியில வந்து எப்படி இருக்குன்னு தான் யூனிவர்சிட்டி உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு பெருசா தெரியுமோ தெரியல. பட் கிளப்ஸ் சொசைட்டிஸ்ன்னு சொல்லி நிறைய இருக்கு. ரோட்ராக்ட், ஐசாக் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அது யூனிவர்சிட்டிக்கு பொதுவான விஷயங்கள். அதை விட ஃபேக்கல்டி வைஸாகவும் ஹேக்கத்தோன்ஸ், அதை மாதிரி ஹேக்கத்தோன்ஸ்னு சொல்லி ஒரு ஐடி காம்படிஷன் மாதிரி. சரியா? நீங்க ஒரு கோடிங் சம்பந்தமான ஒரு காம்படிஷன் அது. அப்படியான காம்படிஷன் எல்லாம் தொடர்ந்து வச்சு கொண்டே இருப்பாங்க. நிறைய ஒர்க் ஷாப்புகள், நிறைய ப்ரோக்ராம்கள், இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து கம்பெனிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஒர்க் ஷாப் மாதிரி வைக்கும். நீங்க கம்பெனிஸுக்கு போய் அங்க இருக்கிற ஆக்கண்ட ஒர்க் லைஃப் அது எப்படி இருக்கு, அது அந்த அந்த சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கு, அதுகள் எல்லாமே நீங்க பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு ஆஃபர் பண்ணும். சரியா? அப்போ அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. அது எல்லாமே உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி வைஸாக செய்வாங்க. உங்களுக்கு அதை விட இப்போ இதுக்குள்ள சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால், இப்போ முதல் அளவுக்கு ஐடி எல்லாருமே வந்து ஐடின்னு சொன்னோன்னே இப்போ கூட நிறைய பேர் அதை சூஸ் பண்ற வீதம் வந்து கூடவா இருக்கு. பிரைவேட்டாகவும் இருக்கட்டுக்கும் கவர்மெண்ட் வைஸாகவும் இருக்கட்டுக்கும் முதலை விட ஐடியை இப்போ சூஸ் பண்றாங்கன்ற எண்ணிக்கை சரியா கூடிட்டு. சரியா? இப்போ நல்ல 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 சர்ச் ஸ்கோர் இருக்கிற ஆக்களே போட்டு வேற வலிக்கிட்டேன். சரியா? ஆனா அதே நேரத்துல இன்னும் ஒரு பிரச்சனையும் அங்கால இருக்குது. ஐடிக்கு முதல் இருந்த அளவுக்கு இப்ப இண்டஸ்ட்ரி வைஸா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. வேலை கிடைக்காத கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படி ஒரு டோக்கும் இருக்கு. சரியா? அப்ப அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைதான். இப்ப என்னன்னு சொல்ற, ஐடி இண்டஸ்ட்ரி வந்து நீங்க ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னுக்கு இருந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இப்ப இல்லை. அப்ப அதுக்காக அப்ப ஐடி ஃபேக்கல்டி அப்படி இருக்கான்னு கேட்டா அப்படி இல்லை. ஐடி இண்டஸ்ட்ரி வைஸாவே முதல் இருந்த அளவுக்கு இப்ப இண்டஸ்ட்ரி இல்லை. சரியா? காரணம் என்னன்னு சொன்னா இதுதான். ஒவ்வொரு நாளுமே ஒரு பயங்கரமான ஒரு இதுல அடாப்ட் ஆகிக்கொண்டு இருக்குது டெக்னாலஜி ஃபீல்டு. அப்ப அதனால டெக்னாலஜி ஃபீல்டு ஒவ்வொரு நாளுமே மாறுறபடியா இண்டஸ்ட்ரியும் வந்து என்ன ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிக்கொண்டு இருக்குது. அது வந்து எம்ப்ளாயிஸை வந்து கூடுதலா பாதிக்குது. சரியா? அப்ப இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனைகள் என்னன்னு சொன்னா ஆட்கள் கூடிட்டு, அதாவது இதுல வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க்கர்ஸ் வந்து கூடிட்டு, ஆனா அவ்வளவுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து
கொஞ்சம் கொஞ்சம் குறையுதுன்றது மீன்ஸ் எப்படின்னு சொன்னா வேற வேற புது டெக்னாலஜிஸ் வந்து அதை குறைக்குது. இப்போ அதாவது முதல் வந்து ஒரு ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் வந்து 10 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையை இப்போ ஒரு ஆளே செய்யலாம் என்ற ஒரு கட்டம் வந்துட்டு, ஏன் அதுக்கேற்ற அளவு டெக்னாலஜிஸ் வந்துட்டு இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ChatGPT அது இதுன்னு சொல்லி நிறைய AI டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு. அப்படி இருக்கிறபடியா தேவை வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு. ஆனா எல்லாருமே ஐடிக்கு போனா கரியர் எங்கட நல்லா இருக்கும், நாங்க நல்லா உழைக்கலாம், ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வந்து வெறும் ஆட்கள் எண்ணிக்கை கூடிட்டு. உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிலையும் தெரியும், பிரைவேட்டாகவும் நிறைய பேர் படிக்க வலிக்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த இதுகள் வந்து கூடிட்டு, அதனால பொதுவாகவே ஐடி இது நான் மொரட்டோ ஐடிக்குன்னு மட்டும் சொல்லலை. இப்போ நீங்க மொரட்டோ இன்ஜினியரிங்ல ஒரு சிஎஸ்சி செய்ய போறீங்க, மொரட்டோ இன்ஜினியரிங்க்கு போய் அங்கே சிஎஸ்சி செய்ய போறீங்க, இல்லாட்டிக்கு வேறு வேறு யூனிவர்சிட்டியில கூட ஒரு ஐடி ரிலேட்டடான கோர்ஸ் செய்ய போறீங்க. இப்போ கொழும்பு சிஎஸ்ஓ இல்லாட்டிக்கு ஒரு UALS சிஎஸ்டியோ அப்படி ஏதோ ஒன்று செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னாலே உங்களை எல்லாருக்குமே அது பொதுவாக தெரிஞ்சிருக்கணும். நீங்க இதுகளை தெரிஞ்சு கொண்டு தான் உள்ள வரணும். அதாவது இண்டஸ்ட்ரி வந்து நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு முதல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இப்போ இல்லை, சரியா? இப்போ ஒரு ஓரளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும், அதுல இருக்கிற ரிஸ்க்குகளையும் வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு அப்படின்னா தான் நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி உங்களோட கரியரை ஒழுங்கா அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ணலாம். இப்போ ஐடிக்கு போனாலே எனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு இதுல வந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம். அப்போ அதுல இருக்கிற ரிஸ்க்குகள் அது இப்போ நீங்க வந்துட்டு அப்டேட்டடா இருக்கணும். ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் அப்டேட்டடா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது, நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன எப்படி வளர்த்து கொள்ளணும்ன்றது வந்து சரியான இதாக இருக்கணும். இப்போ இது வந்து மற்ற ஃபீல்டுகளோட ஒப்பிடும்போது கொஞ்சம் சரியான டிஃப்ரெண்டான ஃபீல்டு. மற்ற ஃபீல்டுகளை மாதிரி இல்லை. மற்ற ஃபீல்டுகளை மாதிரி நான் சொல்றது மீன்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிளாக எப்போவுமே இருக்குன்னு சொல்லி இல்லை. ஒவ்வொரு நாளுமே அடாப்ட் ஆகி கொண்டிருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரின்றபடியாக நீங்களும் அதுக்கு கேப்பபிளாக இருக்கணும், அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும், சரியா? இது பயமுறுத்துற அப்படின்ட்டு இல்லை. நீங்க இது அங்க வந்தா பிறகு நீங்க அப்படி யோசிக்கிறதை விட முதலே நீங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியா இருக்கு, சரியா? மற்றபடி நல்ல கோர்ஸ், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்லா உங்களோட கரியரும் வந்து நல்லா இது செய்யக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போவும் நல்ல இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஸோ நீங்க விரும்பி உங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை, சரி? அப்போ ஸோ கோர்ஸ் வைஸா உங்களுக்கு ஐடி ஃபேக்கல்ட்டியை பத்தி சொல்றது வந்து இவ்வளவு தான் இருக்குது. நீங்க ஏதாவது கேட்க நினைச்சா கேட்கலாம், ஏதாவது டவுட்டுகள் அப்படி ஏதாவதுன்னு சொன்னா நீங்க கேட்கலாம். ஓகே, அரண். ஓகே. ஸோ ஓகே. மொரட்டோ யூனிவர்சிட்டியில ஐடி ஃபேக்கல்ட்டி பற்றி ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தனையன் வந்து சொன்னவர். ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் ஒன்றில் சேட்டில் போடலாம், அல்லது நாங்கள் வந்து எங்களோட நம்பர்ஸை வந்து பிறகு ஷேர் பண்ணி வரோம். அப்படி உங்களுக்கு அதுக்கு மேலதிகமாக டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு கூட பெற்றுக்கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு இந்த செஷன் முதலாவது ஐடி ஃபேக்கல்ட்டி செய்து தந்த பணியனவர்களுக்கு வந்து எங்களோட நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்ததா வந்து கியூஎஸ் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல கியூஎஸ் அந்த கோர்ஸ் பற்றி மெயினாக சொல்றதுக்காக பிரணவன் அவர்களை வந்து அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மொரட்டோவில் இப்போ ஐடி ஃபேக்கல்ட்டியை பற்றி வினயன் சொல்லியிருந்தவர். அதே மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டி தான் ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டி. இப்போ ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டியை பற்றி கவர்மெண்டாக வந்து இப்போ கொரோனா வந்து மொரட்டோவில் வந்து நிறைய ஃபேக்கல்ட்டி இருக்கு, இன்ஜினியரிங், ஐடி, பிஸ்னஸ். இப்போ ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டி வந்து எப்படிப்பட்டதுன்னா வந்து இப்போ அது கூட வந்து கட்டுமானங்களோட சம்மந்தப்பட்டது தான். அப்படி நாங்கள் இப்போ இன்ஜினியரிங்கில் போய்க்க வந்து இன்ஜினியரிங்கில் வந்து தனியாக கட்டுமானம் மட்டுமே இல்லை, அதில் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, பயோமெடிக்கல் இருக்கு, கெமிக்கல் இருக்கு, அப்புறம் நிறைய துறை இருக்கு. எல்லா துறையிலையுமே அந்த பொறியியல் சம்பந்தமாக படிக்க பாடப்பிரிவுகள் அந்த இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்குள்ளே இருக்கு. ஆனால் இதில் ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டி வந்து பிரதானமாக மையப்படுத்தப்படுறது வந்து கட்டிடக்கலையை சம்மந்தப்படுத்தி மட்டும்தான், சரியா? இப்போ இதில் நாங்கள் வந்து
ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டியில வந்து மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ டிபார்ட்மெண்ட் சொல்றது வந்து அவங்க அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த கோர்ஸுகளை என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றதை அடிப்படையா வச்சுதான் அந்த டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சிருப்பாங்க. ஓகே, டிபார்ட்மெண்ட்டை கூட துறைன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல வந்து 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு எங்கிட்ட. 5 டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் குறைஞ்சது ஒரு கோர்ஸ் ஆகுது இருக்கு. இப்ப முதலாவது நாங்க வந்து ஆர்கிடெக்சர்ன்ற ஒரு துறை இருக்கு. இது வந்து கட்டடக்கலை, அந்த கட்டடக்கலை வடிவமைப்பு சம்பந்தமான ஒரு கோர்ஸ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஒரு வீடா இருக்கலாம், இல்ல ஒரு கட்டடமா இருக்கலாம், எந்த ஒரு பெரிய பில்டிங்கா இருக்கலாம். ஈவன் இப்ப கட்டாயம் ஒரு வீடு மாதிரி பில்டிங்கா இருக்கணும் இல்ல, ஒரு பாலம், வீதி, எந்த ஒரு கட்டுமானம் சார்ந்த ஒரு வடிவமைப்பை வந்து இப்படி வடிவமைக்கிறேன் சம்பந்தமான ஒரு துறை தான் அந்த ஆர்கிடெக்சர் துறையை சொல்லுவோம். அடுத்த பில்டிங் எக்கனாமிக்ஸ் ஒரு துறை இருக்கு. பில்டிங் எக்கனாமிக்ஸ் என்ற துறை வந்து எப்படிப்பட்டதுன்னா வந்து இப்ப நாங்க பேர்லயே பில்டிங் இருக்கு. பேர் வந்து மெயினா வந்து கட்டுமானங்களோட சம்பந்தப்பட்டது. அதோட சம்பந்தப்பட்ட பொருளியல் விஷயங்களை கதைக்க போறோம். பொருளியல் இன்றைக்கு வந்து இப்ப நாங்க பில்டிங் எக்கனாமிக்ஸ்ல வந்து மெயினா என்ன இருக்குன்னு சொன்னா வந்து கியூஎஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது குவான்டிட்டி சர்வேயிங்னு சொல்லுவாங்க, கனி அளவையல்ட்டு. இது வந்து ஒரு பில்டிங் கொஸ்ட் சம்பந்தமா எவ்வளவு செலவு முடியும் ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு என்றதான் அதோட அடிப்படை கணக்கு. அதை தாண்டி அதுக்குள்ள என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு, நாங்கள் அந்த கோர்ஸுக்குள்ள போய் என்ன பார்ப்போம். அடுத்த டவுன் அண்ட் சிட்டி பிளானிங் என்று சொல்றது வந்து ஒரு ஒரு நகர வடிவமைப்பு. இப்படி நாங்கள் ஒரு ஆர்கிடெக்சர்ல ஒரு தனி பில்டிங், ஒரு கட்டுமானம் உண்டு தனியா பாக்குற மாதிரி, இது வந்து ஒரு டவுன், ஒரு கண்ட்ரி, ஒரு urban டெவலப்மெண்ட், அப்படி ஒரு நகரமயமாக்கல்ல நாங்க அடுத்தடுத்த கட்டங்கள் போயிருக்கோம். அதை எப்படி திட்டமிடுறது, அது சம்பந்தமான ஒரு துறை தான் நம்ம துறை. அடுத்த இன்டிகிரேட்டட் டிசைன்ன்றது வந்து அதுவும் ஒரு ஆர்கிடெக்சர் அடுத்த கட்ட வடிவமைப்பு துறை மாதிரி தான் இருக்கு. அடுத்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றது வந்து வசதிகள் மூலம். இது என்ன துறைன்னு சொன்னா வந்து ஒரு பில்டிங்கை கட்டி முடிச்ச பிறகு அதை எப்படி நாங்க முகாமைத்துவம் செய்யறது. ஒரு பில்டிங்கை கட்டி முடிச்சா மட்டும் காணாது. நாங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல எக்ஸாம்பிள் எடுப்போம், ஒரு ஹோட்டல்ல ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் எடுத்தோம்னு சொன்னா அதை எப்படி நிர்வகிக்கிறது, அதுல உள்ள பிரச்சனைகள் எப்படி தீர்க்கிறது. ஒரு கட்டிடத்தை கட்டிக்க எவ்வளவு பிரச்சனை வருதோ அதே மாதிரி நாங்க அதை நிர்வகிக்க நார்மலா எங்களோட வீடு கட்டிக்க நாங்க வீட்டை ஒரு புது வீடு கட்டின பிறகு அதை தொடர்ந்து புதுசாவே வச்சிருக்கோம் மட்டும் நிறைய விஷயங்கள் செய்யணும் தானே. அதுகள் சம்பந்தமான ஒரு துறை தான் அந்த வசதிகள் முன்னேற்றுவாங்க சொல்லக்கூடிய துறை. இதுல உள்ள 5 துறையுமே வித்தியாசமான துறையில இருக்க போகுது. இப்ப நீங்க இது வரைக்கும் பள்ளிக்கூட லைஃப்ல வந்து பார்க்காத விஷயங்களையோ அல்லது படிச்ச விஷயங்கள்ன்ற ஒரு வித்தியாசமான கலவையோ பாக்குற மாதிரி தனியா ஒரு பாடம் பண்ணி இருக்காது. இதுல நீங்க பள்ளிக்கூடத்துல மேத்ஸோ சயின்ஸோ என்னவோ தனித்தனியா படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க வந்து கூட எல்லா பாடத்தின் தொடர்ச்சியுமே இருக்கு. ஏழு மேத்ஸ் படிச்ச ஒரு தனக்கு வந்து மேபி கொமர்ஸ் கொஞ்சம் கொண்டு சேர்த்தா அப்படி இருக்கு. அப்படியான விஷயங்கள்லாம் இங்க இதுல இருக்க போகுது. ஆனா எல்லாமே இலகுவானது. ஓரளவுக்கு எங்கட முயற்சி வந்து இதுல அதிகமா தேவைப்படுது. இந்த துறையில உள்ள பாடங்கள்ல மற்ற துறையிலும் அதே மாதிரி தான், ஃபேக்கல்ட்டியிலும் அதே மாதிரி தான். ஆனா இங்க வந்து இப்ப எங்கட இது கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமா தேவைப்படும். ஓகே, எங்களுக்கு கண்டு ரோனா சிந்திக்கிற ஆற்றலை வெளிப்படுத்துற மாதிரியான பாடங்கள் இதுல அதிகமாவே இருக்கு. இப்ப முதலாவது கட்டடக்கலைன்ற ஒரு பாடம் துறை இருக்கு. அதுல ஒரு கட்டடக்கலைன்ற பாடம். ஓகே, அந்த ஒரு பாடம் தான் அந்த துறையில இருக்கு. அதுக்கு வந்து நான் இதுல பெஸ்ட் ஃபார்ம் அந்த இதைத்தான் படமா எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு இந்த வருஷத்துக்குரிய பெஸ்ட் ஃபார்ம் கிடைக்கல. இது 2023, 24ஆம் ஆண்டுக்குரிய அந்த பெஸ்ட் ஃபார்முக்குரிய அந்த யூஜிசி இந்த புக்கில் இருந்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான். இதுல என்னென்ன பாடங்கள் அட்லீஸ்ட் எடுத்திருக்கணும்ட்டு அல்லது அதோட சேர்த்து வேற என்னென்ன பாடங்கள் எடுக்கலாம்ன்ற விவரங்களும் இதுல தெளிவா போட்டிருக்கு. இப்ப நீங்க இந்த துறையை பற்றி சொல்றேன்னா, இது நீங்க இந்த துறையை தெரிவு செய்ய போறீங்களா இருந்தா இந்த விஷயத்த கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிருக்கணும். நாங்க இதை பூர்த்தி செய்யாம இந்த துறைக்கு விண்ணப்பிச்சு வந்து எங்களால துறைக்குள்ள போக இயலாத சிச்சுவேஷன் உருவாகும். ஆனா அதே மாதிரி இந்த துறையில வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா வந்து எங்களுக்கு ஓஎல்ல இங்கிலீஷ்ல எஸ் வேணும். அதே மாதிரி அல்லது அதே மாதிரி ஓஎல்ல மேத்ஸ்ல சி வேணும். அல்லது ஏஎல் மேத்ஸ்ல எஸ் எடுக்கலாம், ஓஎல் மேத்ஸ்ல சி எடுக்கலாம், அல்லது ஏஎல் மேத்ஸ்ல எஸ் எடுக்கலாம். இதே நேரத்துல வந்து மொரட்டுவாங்கள யூனிவர்சிட்டியால வந்து ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாம் வந்து வைப்பாங்க, உளச்சார்பு பரீட்சைன்னு வைப்பாங்க, ஒரு தௌதிகான் பரீட்சை மாதிரி. அதுக்கு இப்ப கிளாஸ் போயெல்லாம் படிக்க வேண்டிய அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. அதுக்கான பாஸ் பேப்பர்கள் அல்லது அதுக்கான என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்ன்ற ஒரு அறிவை வந்து வேற வேற சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு நிறைய கருத்தரங்குகளோ மதியரங்குகள்ல வந்து வழங்கியிருப்பாங்க. அல்லது நீங்க அதை
தெரிஞ்ச பாடங்கள் படிக்கக்கூடிய ஆட்கள் தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அப்ப அந்த எக்ஸாமும் பாஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க உங்களோட முதன்மை படிவம் இருக்குதானே ஃபார்ம் அது நிரப்புறதால மட்டும் இந்த கோர்ஸ்குள்ள வரையலாது. அதே நேரத்துல நீங்களாவே அந்த எப்ப விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்ற பார்த்து அந்த உளச்சார்பு பரீட்சைக்கும் விண்ணப்பிக்கணும் நீங்க தனியா. அதுக்கு விண்ணப்பிச்சு அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுல அந்த ஓர்டர்ல செட் ஸ்கோரையும் வச்சு கொண்டு பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. அதை அப்பே செலக்ட் ஆனா மட்டும்தான் நீங்க அந்த கோர்ஸுக்குள்ள வரலாம். இது வந்து என்ன சொல்றது, மொரட்டுவையில ஒரு 5 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். ஆனா இது வந்து ஒரு நல்ல வேல்யூபிளான கோர்ஸ். ஏனண்டா வந்து இப்ப எல்லாராலையும் இந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸை படிச்சிடலாது. நல்ல ஒரு சிந்தனை திறனும் நல்ல ஒரு என்ன சொல்றது வரைகிற ஒரு சித்திரங்கள் வரையக்கூடிய திறன், உங்களுக்கு கற்பனை திறன் அதிகமா இருக்கு, ஒரு விஷயத்த வடிவமைக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்காண்டியக்க நீங்க இந்த பாடத்தை எடுக்கிறது வந்து நல்ல புத்திசாலித்தனமா இருக்கு. சரியா? அடுத்தது வந்து லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர்னு சொல்றோம். லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர்ன்றது நிலத்தோட்ட கட்டடக்கலைன்னு சொல்றது. அதை எப்படி ஆர்கிடெக்சர் நாங்க பில்டிங்குக்கு வடிவமைப்பை பற்றி கதைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர்ல என்ன செய்ய போறோம்னா ஒரு நிலத்தின் வடிவமைப்பு, ஒரு புல்தரைய வடிவமைக்கிறதா இருக்கலாம். புல்தரையை வந்து டிசைனா செய்யலாம். ஒரு பூங்காவிலேயோ நாங்க ஒரு ஒரு ஒண்டலன் மாதிரியான இடங்களுக்கு ஒரு பார்க்ல வந்து இப்படி புல்லுகளை நீட்டா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு சிற்பங்களை சேர்த்திருப்பாங்க. வித்தியாசமான தாவரங்களை வச்சு வடிவமைச்சிருப்பாங்க. இதுகள் சம்பந்தமான ஒரு வடிவமைப்பு தான் இந்த லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர்ல சொல்லுவோம். இதுவும் ஆர்கிடெக்சரை மாதிரி தான். இதுக்கும் அதே மாதிரி ரூல்ஸ் இருக்கு. இதுக்கும் அதே மாதிரி உளச்சார்பு பரீட்சை என்று நடக்கும். நீங்க கோர்ஸ் போடுறீங்களா இருந்தா இந்த ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கும் தனியா கேம்பஸால கால் பண்ணிக்க அப்ளை பண்ணி இதுக்கும் அந்த எழுதி பாஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க கோர்ஸ்க்குள்ள வரலாம். இதுவும் ஒரு வேல்யூபிளான கோர்ஸ் தான். இதுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஆனா இதுல வந்து எங்களோட சிந்தனை திறன், கற்பனை திறன் அதுகளை வந்து நாங்க அதிகம் பிரயோகிக்கிறது மூலமா தான் இந்த 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 பாடங்கள்ல வந்து இவ்வளவு முன்னுக்கு நாங்க நிக்கலாம்ன்றதை தீர்மானிச்சு கொள்ளலாம். சரியா? அடுத்த வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். இது வந்து பட்டினமும் நாடும் திட்டமிடலண்டா எங்களோட டவுனை பிளான் பண்றது, ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை திட்டமிடுறது, ஒரு நகரத்தையோ பிரதேசத்தையோ அல்லது ஒரு மாவட்டத்தையோ அந்த வடிவமைக்கிறது, இப்ப டவுனா மாத்துறது, அதுகளோட என்னென்ன மாதிரி வீடுகள்ல பேட்டர்ன் இருக்கு, என்னென்ன மாதிரி கட்டடங்கள் அங்க அமைஞ்சிருக்கு, அதுகளை பற்றின ஒரு ஆராயக்கூடிய மாதிரி ஒரு பாடம் தான் இந்த பாடம். இதுக்கு என்னென்ன பாடங்கள் எடுக்கணும்ன்ற விவரங்கள் வந்து முதன்மை படிவத்துல இருக்கு. நீங்க அதை பார்த்து கொடுங்க. கூட வந்து இதுல வந்து மேத்ஸ் பயோ எடுக்கிற எந்த எந்த கோர்ஸ் மேத்ஸ்ல பயோ எடுக்கிற யாருமே வந்து என்ன செய்யலாம் சொன்னா ஈஸியா எடுத்துக்கலாம். மற்ற துறையில மற்ற கொமர்ஸ் மாதிரி பாடங்கள் படிச்சாக்களுக்கு வந்து இப்ப இந்த சாய்ஸ் பாடங்கள் இருக்கணும். மேல உள்ள ஏதோ ஒரு பாடத்தை படிங்க, பிசிக்ஸ் அல்லது கம்பைன் மேத்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி மாதிரி பாடங்கள் எடுத்துக்கொண்டு அதோட காமர்ஸ் மாதிரி பாடங்கள் எடுத்தா மட்டும்தான் நீங்க இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்க போடலாம். என்னடா இவங்க இதுல மேத்ஸ் அல்லது பயோவை கட்டாயமா எதிர்பார்க்கலாம். அதுல அட்லீஸ்ட் நாங்க கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆவது படிச்சுட்டு போகணுன்றதை எதிர்பார்க்கலாம். சரியா? இதுக்கு வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம் எல்லாம் இல்லை. ஆனா இதுல வந்து ஓஎல் எக்ஸாம்ல மேத்ஸுக்கு சியும் இங்கிலீஷுக்கு பியும் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து என்ன செய்யலாம்னா இந்த கோர்ஸ் தெரிவு செய்யலாம். இதுவும் ஒரு ஆர்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் மாதிரியான ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் தான். இந்த மூன்றுக்குள்ளேயும் என்ன ஒற்றுமைன்னு சொன்னா வந்து இதுகள் வந்து என்ன சொல்ற ஒரு விடயத்தை வடிவமைக்கிறது சம்பந்தமா, புதுசா உருவாக்குறது, எங்களோட கற்பனை திறனை வெளிப்படுத்துறது சம்பந்தமான பாடங்களா இருக்கும். இதுகள்ல ஆர்வமுள்ள யாருமே இந்த பாடங்களுக்கு விண்ணப்பிச்சு கொள்ளலாம். நல்ல எதிர்காலம் இருக்கு. ஏன்னா மொரட்டுவண்டன் அந்த 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 பிராண்ட்னு சொல்லலாம். அதை அந்த பிராண்ட் வந்து வேற எங்கேயுமே அடிச்சு கொள்ளலாம் அளவுக்கு இருக்கும். இப்ப இந்த கோர்ஸ்கள் எல்லாமே வந்து இலங்கையில வந்து முதன்மையா வந்து இருக்கிறது வந்து இங்க மொரட்டுவையில மட்டும்தான். நீங்க வேற எந்த கேம்பஸ்லயுமே இந்த கோர்ஸ்களை படிச்சு கொள்ளாது. அது ஒரு எங்களுக்கு அரசு பல்கலைக்கழகங்கள்ல உள்ள ஒரு நன்மை உண்டு. அதே அப்படி நீங்க வெளிநாடுகளுக்கு போகைக்கே வந்து இந்த மொரட்டுவை என்ற பிராண்ட் வந்து நல்ல வேல்யூபிளான பிராண்ட் என்னட்டா வந்து இவங்க அந்த உலக அமைப்புகள்ல பதிஞ்சு வேற வச்சிருக்காங்க. அப்ப இந்த ஒவ்வொரு பாடத்தோட சம்பந்தமாகவே அவங்க பதிஞ்சு அனுமதி எடுத்து வச்சிருக்காங்க. சர்டிபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த சர்டிபிகேஷன் இருக்கிறபடியா வந்து நீங்க இந்த டிகிரியை இந்த பாடங்கள்ல டிகிரி முடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து வேல்யூபிளா இருக்கு. நாளைக்கு நீங்க எங்க போய் எந்த நாட்டுல வேலை செய்யறதுக்குரிய தகுதியும் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீங்க மெடிசின் என்ற ஒரு துறை எடுத்தீங்கன்னா வந்து இப்ப இங்க மெடிசின் படிச்சுட்டா வந்து நீங்க வெளிநாடுகள்ல போய் செய்யக்க வந்து சில வேளையில எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மெம்பர்ஷிப் எடுக்கிற பிரச்சனை இருக்க போகுது. ஆனா இப்ப இப்படியான இந்த 3 துறைகள் எடுக்க என்னன்னா வந்து அவங்க உலக அந்த அதுக்கு இந்த பாடத்துறைகளுக்கான அமைப்புகள்ல வந்து
பதிஞ்சு அனுமதி எடுத்து வச்சிருக்காங்க, அப்ரூவல் எடுத்து வச்சிருக்காங்க. அதால வந்து நீங்க இங்க முடிச்சுட்டு போற அந்த டிகிரியை வச்சுக்கொண்டு எந்த நாட்டிலயுமே வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஹ், வாய்ப்பு இருக்கு. இலங்கையிலயும் உங்களோட நீங்க எவ்வளவுத்துக்கு அதுல கிராமசிட்டியா இருக்கீங்களோ அவ்வளவுத்துக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. இதை விட வந்து நான் அடுத்து பார்க்க போற 2 துறையை பற்றி கொஞ்சம் அதிகமாவே சொல்லலாமே. நான் படிச்சு கொண்டிருக்கிற டிபார்ட்மெண்ட். அப்ப இதுல கணிய அளவையியல் என்ற ஒரு துறை இருக்கு. இந்த கணிய அளவையியல் என்ற பேர் அல்லது குவான்டிட்டி சர்வேயிங்னு கேட்டோன்னே எல்லாரும் இந்த சர்வேயிங் என்ற பாடத்தோட கன்ஃபியூஸா அதைப்போம். அப்ராம் பல்கலைக்கழகத்துல வந்து சர்வேயிங் என்ற ஒரு லேண்ட் சர்வேயிங் நில அளவையியல் என்ற பாடம் இருக்கு. அப்ப நில அளவையியல் என்றா ஓகே, இவங்க வந்து லேண்ட் அளப்பாங்களே. இப்ப நாங்கள் அந்த இட ஒழுங்குகள் வழியெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு இந்த மார்க் பண்ணி அந்த கேமராவில் பார்க்குற மாதிரி பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து படம் கீறி அப்படியான துறை வந்து யோசிக்க கூடும். இது வந்து குவான்டிட்டி சர்வேயிங்னு சொல்லுவோம். கணிய அளவைகள், அதாவது ஒரு பில்டிங்கை கட்டிக்க அதுக்கு என்னென்ன சாமான் இவ்வளவு தேவை. இப்ப நாங்க ஒரு எங்களோட வீடுகளை கட்ட போறோம்னு சொன்னா அதுக்கு ஒவ்வொரு பொருளும் என்ன தேவை, இன்றைக்கு இவ்வளவு சீமெண்ட் பேக் தேவை, இவ்வளவு மண் தேவை, இவ்வளவு கல் தேவைன்றதை வந்து நாங்க என்ன செய்வோம், ஆரம்பத்திலேயே திட்டமிடல் செய்வோம். ஒரு வீடு பெரிய பில்டிங் கட்டிக்க, ஒரு ரோட்டு போடைக்க அல்லது ஒரு பாலம் கட்டிக்க வந்து இவ்வளவு பொருட்கள் தேவைப்படும், அது எவ்வளவு செலவு, அந்த பொருட்களுக்கு எவ்வளவு செலவு முடியும் என்றது தொடர்பான ஆராய்தல் தான் இந்த பாடத்தின் அடிப்படையா. இதை தாண்டி ஒரு ஒரு பில்டிங்கை வந்து எப்படி வடிவமைக்கிறதுல ஆர்கிடெக்ட் அந்த அவங்க டிசைன் பண்ற ஆட்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அதுன்ற என்ன சொல்றது, உறுதித்தன்மை அல்லது என்ன சொல்றது ஸ்ட்ரக்சரல் டிசைன் சொல்லுவோம் நாங்கள். அந்த ஒரு அதுன்ற ஒரு என்ஜினியரிங் சம்பந்தமான இதுகளை என்ஜினியர்ஸ் ஃபீல் பண்றாங்களோ அதே மாதிரி அது தவிர்ந்த எல்லா விஷயத்தையுமே கையாள போறது வந்து ஒரு கட்டிடம் சம்பந்தமா குவான்டிட்டி சர்வேஸ் மட்டும்தான். சரியா? இவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு பில்டிங் இப்ப நாங்க ஒரு வீடு கட்ட போறோம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறது, அந்த ஒப்பந்தங்கள் சம்பந்தமா கையாளுறது எல்லாமே இந்த குவான்டிட்டி சர்வேஸ் தான். இவ்வளவு காலத்துல கட்டணும், அந்த ஒப்பந்தம் யாருக்கு இடையில போடப்படணும், அது இந்த பெறுமதி எவ்வளவு, என்ன தொகையில இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கலாம், இதுகளை பற்றின விஷயங்களை கையாளுறது எல்லாமே இந்த குவான்டிட்டி சர்வேயிங் படிச்சாக்கள். இதுவும் 4 வருஷ கோர்ஸ் தான். இது வந்து இப்ப நாங்க ஏல வந்து இப்ப மேத்ஸ் கம்பைன் மேத்ஸ் எடுக்கணும், இல்ல ஹயர் மேத்ஸ் ஒரு பாடம் இருக்கு. இணைந்த கணிதம் அல்ல உயர் கணிதம் என்ற 2 பாடங்கள்ல ஒரு பாடத்தை வந்து எஸ்பாஸோட வச்சிருக்கணும் ஏல. அது தாண்டி கீழே உள்ள ஏதாவது ஒரு பாடம் எடுத்திருக்கலாம். இப்ப நாங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி அக்கௌண்டிங், எக்கனாமிக்ஸ். இப்ப இந்த கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல உள்ள ஆக்களும் ஹயர் மேத்தமெட்டிக்ஸ் என்ற ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடம் எடுத்திருந்தீங்களா இருந்தா வந்து நீங்களும் இந்த கியூஎஸ் என்ற கோர்ஸை போட்டு வரலாம். அல்லது ஐடி எடுத்தாக்களுமே இந்த கியூஎஸ் என்ற கோர்ஸை போட்டு வரலாம். ஆனா அவங்க வந்து கம்பைன் மேத்ஸ் எடுத்திருந்தா மட்டும்தான் வரலாம். சரியா? இப்ப இந்த குவான்டிட்டி சர்வேயிங் என்ற துறை வந்து நல்ல பிரபலமான துறை. என்னடா வந்து இப்ப கூட எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களே நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல கியூஎஸ்ஆ வேலை செய்யற, கனி அளவை துறையில வேலை செய்யற ஆட்களா இருப்பாங்க. இலங்கையை விட வெளிநாடுகள்ல நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய துறை தான் இந்த துறை. ஆக குறைஞ்சது இப்ப அடிப்படை சம்பளம் வந்து முரட்டு வேலை படிச்சுட்டு போற ஒரு கியூஎஸ்க்கு அடிப்படை சம்பளம் 6 லட்சம் ரூபாய் ஆரம்பிச்சு எடுக்கக்கூடிய மாதிரியான, மாதம் 6 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த துறையை எடுக்கிறதால. அடுத்தது முரட்டு வேலை படிக்க வந்து வேலை வாய்ப்பை பற்றின பிரச்சனை இருக்காது. என்னட்டா வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அண்ணாக்கள் அக்காக்கள் வந்து உதவி செய்வாங்க வேலை எடுக்கிறதுக்கு. அவங்களோட வழிகாட்டுதல் அதிகமாவே இருக்கு. உதாரணத்துக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து அண்மையில வெளியில படிச்சு முடிச்சுட்டு போன ஆட்கள் ஒரு 100-120 பேர் இருக்காங்க இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே. அப்ப உங்களுக்கு ஈஸியா வேலை வந்து எல்லா இடங்கள்லயுமே எடுத்துக்கொள்ள முடியும். இதே மாதிரி இன்னும் அடுத்த கடைசியா ஒரு கோர்ஸ் இருக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இது வந்து வசதிகள் முகாமைத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம். இது வந்து என்னண்டா வந்து ஒரு கட்டடத்தை வந்து நாங்க கட்டி முடிச்ச பிறகு அதை எப்படி முகாமைத்துவம் செய்யறது, அதுல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி முகாமைத்துவம் செய்ய போறோம். அதுல உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கூட பில்டிங் ஒன்று கட்டி இருக்க மாட்டா, அந்த பில்டிங்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது, அதுல உள்ள ஒவ்வொரு விஷயம் இப்ப இவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா பெயிண்டிங் அல்லது அங்க உள்ள சிசிடிவி கேமரா இருந்தா அதை எப்படி பராமரிக்கிறது, அதோட கூரை எப்படி பராமரிக்கிறது, தண்ணி பைப் இருக்கும், மலசல கூடங்கள் இருக்கும், அதுகளை எப்படி பராமரிக்கிறது, அதை எப்படி அதை முகாமைத்துவம் செய்கிறது, அந்த பராமரிப்பு இதுகள் சம்பந்தமான விஷயங்களை ஒரு பில்டிங்கை கட்டின பிறகு அதை முகாமைத்துவம் செய்கிறது தொடர்பான பாடநெறி தான் இந்த பாடநெறி. இதுவும் ஒரு பிரயோசனமான பாடநெறி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு குறைவு.
இது வந்து ஏஎல்ல வந்து இது 2 டைப்பா உள்ளுக்கு வரலாம் இந்த பாடநெறிக்குள்ள. ஏஎல்ல வந்து மேத்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சாக்கள், அதாவது மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் வந்து குறைஞ்சது எஸ் எடுத்தாக்கள் வந்து இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணி வரலாம். சரியா? மேத்ஸ் ஸ்ட்ரீம்ல உள்ளாக்கள். அதே நேரம் வந்து கொமர்ஸ் ஸ்ட்ரீம்லயும் 3 பாடத்துக்குமே எஸ் குறைஞ்சது எஸ் எடுத்திருக்கிறார்கள், 3 எஸ் எடுத்திருக்கிறார்கள். இதுக்கு வரலாம். ஸோ இப்போ 2 வாய்ப்பு இருக்கு. மேத்ஸ் ஸ்ட்ரீமும் கொமர்ஸ் ஸ்ட்ரீமுமே உன்னிப்பா இந்த பாடத்துக்குள்ள இலகுவா வரலாம். அதே மாதிரி இந்த பாடத்திட்டங்களும் வந்து மிக இலகுவா இருக்கும். இப்ப அனைத்துறையில இருந்து வாராக்களுக்கு வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களும், வணிக கல்வி மாதிரி கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து வாராக்களுக்கு மேத்ஸ் மாதிரி பாடங்களும் கேம்பஸாலேயே படிப்பிப்பாங்க. ஸோ அதால நாங்கள் வந்து 2 பக்கத்திலயுமே கூட ஈடுபாட்டோட படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த பாடம் வந்து இலங்கையிலேயே மொரட்டுவ பல்கலைக்கழகத்துல மட்டும்தான் இருக்கு, வசதிகள் அமைத்துவம் பாடத்துறை. இப்பதான் 1-2 தனியார் பல்கலைக்கழகங்கள்ல வந்து இப்பதான் ஆரம்பிக்கிற நிலைமை இருக்கு இந்த வருஷம். இப்ப இந்த அண்மை காலங்கள்ல தான் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அப்படியே இருந்தாலும் ஒரு 80 பேரை மட்டும்தான் எடுக்கிறபடியா வருஷத்துக்கு. இவைக்கான தேவைப்பாடு அதிகமாவே இருக்கு. இந்த பாடத்துக்குள்ளேயே நாங்கள் நிறைய தனித்தனி துறையா பிரிச்சு ஒவ்வொன்றிலையும் தேர்ச்சி பெற்ற ஆட்கள் வந்து வெளிநாடுகள்லயும் சரி உள்நாட்டிலையும் சரி அதிக வேலைப்பாடுகள் செய்யலாம். ஏனென்றால் இலங்கையில இப்ப வந்து சுற்றுலாத்துறையும் நிறைய ஹோட்டல்களும் ஓப்பன் பண்றபடியா வந்து புதுசா பில்டிங்கள் எல்லா மாவட்டங்கள்லயுமே பரவலா உருவாக்கப்படுது. அப்ப எல்லா இடங்கள்லயுமே இதுக்கான வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்கள்லயுமே நிறைய ஹோட்டல்கள்லயோ தொழிற்சாலைகள்லயோ வந்து இந்த வசதிகளும் அமைத்துவம் செய்யக்கூடிய ஆட்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதே நேரம் கொழும்புல இன்னும் அதிகம். நல்ல ஒரு சம்பளத்தோட நல்ல வேலையா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவும் 4 வருஷ கோர்ஸ் தான். அதே மாதிரி நான் இதுக்கு முதல் சொன்ன கியூஎஸ்என்ற கோர்ஸும் வந்து 4 வருஷ கோர்ஸ் தான். இது வந்து பிரைவேட்டா நிறைய கேம்பஸ்ல இருக்கு. சரிதானே? இப்ப நான் என்ன சொல்றது, இந்த நல்லா மலிஞ்சு போன ஒரு பாடத்துறைன்னு சொல்லக்கூடிய பாடத்துறை. ஆனா மொரட்டுவேல படிக்கிறதுக்குரிய அந்த அனுகூலம் தான். நான் ஒரு நன்மை தான் என்னன்னு சொல்றேன்னு சொன்னா வந்து ஈஸியா வேலை எடுக்கலாம், நல்ல ஒரு சம்பளத்தோட வேலை எடுக்கலாம். சரிதானே? இது வந்து நாங்கள் அந்த உயர்தரத்துல நல்ல ஒரு பெறுபேறு கிடைக்கலைன்னு சொன்னா வந்து நாங்கள் அந்த காலேஜ்லயோ அல்லது இந்த டெக்குன்னு சொல்லுவோமே, அங்கேயே ஒரு 6 மாத கோர்ஸ், 1 வருஷ கோர்ஸ்ன்னு சொல்லி இந்த கியூஎஸ் சம்பந்தமான ஒரு அடிப்படை பாடநெறி வந்து இருக்கு. அதே நேரம் பிரைவேட் கேம்பஸ்கள் எல்லாத்துலயுமே இப்ப கியூஎஸ் என்ற கோர்ஸ் வந்து நல்லா அதிகமாவே இருக்கு. எல்லாருமே இப்ப ஏஎல்சிடி தாண்டி தெரிவு செய்யற ஒரு பாடத்துறையா இந்த கியூஎஸ் பாடத்துறை இருக்கு. அதே மாதிரி இந்த கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திலேயும் வந்து இந்த கியூஎஸ் ஒரு பாடத்துறை இருக்கு. இப்ப இலங்கையிலேயே அங்கீகாரம் பெற்ற இதா கருதக்கூடியது வந்து மொரட்டுவேல உள்ளதையும் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துல உள்ள அந்த கியூஎஸ் தான் கருதலாம். அதுலயும் மொரட்டுவ வந்து ஒரு நீண்ட காலமா ஒரு இப்ப எங்களுக்கு வந்து 40 வருஷத்துக்கு மேல இந்த கோர்ஸ் வந்து இருக்கிறபடியா வந்து நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன கோர்ஸ். எல்லாருக்கும் தெரியும், நீங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே வேலை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய அந்த அமைப்புகள்ல பதிஞ்சு வச்சிருக்காங்க. அதால வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு எடுக்கிறதும் ஈஸி. உதாரணத்துக்கு நீங்க ஆஸ்திரேலியாவில இருந்து இங்க அமெரிக்கா பக்கத்துல இருந்து ரஷ்யா, கனடா, சைனா எந்த நாட்டுக்கு போனாலுமே நீங்க கியூஎஸ்ஆ வேலை செய்யக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதுவும் ஒரு வெலிடான கியூஎஸ் போனோடனே நல்ல ஒரு பதவியில உங்களுக்கு வேலை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நல்ல உழைக்கணும் என்ற எண்ணம் இருக்கிறார்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போய் கட்டார், துபாய் போன்ற நாடுகள்ல நல்ல ஒரு சம்பளத்தோட வேலை செய்யக்கூடிய சான்ஸும் இந்த பாடத்துறையில இருக்கு. இப்ப ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர்ல உள்ள கோர்ஸுகள் எல்லாத்துலயுமே உள்ள மெயின் நன்மைகள் நான் சொல்லக்கூடியது வந்து உலகளாவிய ரீதியில உள்ள எல்லா அமைப்புகள்லயுமே அவங்க வந்து அக்ரெடிடேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த உலகளாக அங்கீகாரம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து எந்த நாட்டுக்கு போகைக்கும் வந்து அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே நேரம் வந்து நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய துறைகள் தான் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ உங்களோட உழைப்பு, உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய கோர்ஸுகள்லாம் இருக்க போகுது. உங்களோட தனித்திறமையா இருக்கு. ஓகே, அது எல்லாராலையும் செய்து கொள்ள முடியாத ஒரு துறையா இருக்க போகுது. இது எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் இந்த துறையில் ஒவ்வொரு பாடத்திலையும் உள்ள ஒவ்வொரு சில அம்சங்கள் வந்து ஒரு மனிதனால மட்டுமே செய்யக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கு. எத்தனை சாஃப்ட்வேர்கள், எத்தனை டெக்னாலஜிகள் வந்தாலுமே சில விஷயங்கள் வந்து மனிதனால் மட்டும் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த ஒவ்வொரு பாடத்துறையிலும் ஒவ்வொரு அம்சங்கள் இருக்கு. அதால வந்து நீங்க வேலை வாய்ப்பு போயிடும் என்ற ஒரு பயம்
இருக்க தேவையில்லை. இது எப்பவுமே தொடர்ந்து அப்டேட்டடாகவும் இருக்கும். ஒவ்வொரு துறையிலும் நிறைய சாஃப்ட்வேர்கள் இருக்கு, நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு. அப்ப அதுகளை நீங்க படிச்சு முன்னேறதோட உங்களோட திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. மற்றது வந்து இங்க வந்து கியூஎஸ் மற்ற எஃப்எம் கோர்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நல்ல நன்மை என்னன்னா வந்து நீங்க நல்லா படிக்கிறீங்க கேம்பஸ்லன்னு சொன்னா வந்து உங்களுக்கு அந்த கேம்பஸ்லயே வந்து வேலை வாய்ப்பு அதிகம். இப்ப நீங்க ஒரு டெமோவாவோ அசிஸ்டன்ட் லெக்சரராவோ இலகுவாக உள்ளுக்கு வரலாம். உங்கள்ட்ட அந்த நல்ல பெறுபேறுகள் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வாரீங்க பல்கலைக்கழகத்துல படிச்சு முடிக்க கேட்டீங்க. உங்களுக்கு பல்கலைக்கழகத்திலே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் பல்கலைக்கழக தொடர்புகள் மூலமா வந்து ஒரு நல்ல கான்டாக்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட. அது மூலமா நீங்க வெளிநாடுகள்ல மேற்படிப்புக்கு இலகுவா போகலாம். ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புலமை பரிசில் தந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆஹ் மேற்படிப்புகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிலும் நீங்க இந்த மாஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உங்களோட நீங்க இப்ப படிக்க போற அந்த பிஎஸ்சி என்று சொல்லுவோம். நாங்க அந்த பிஎஸ்சி டிகிரி சொல்றோம். பேச்சுலர் நாங்க முதற்கட்டமா படிக்கிற ஒரு படிப்பு அண்டர் கிராஜுவேட் சொல்றது. அதுக்கு அடுத்தது வந்து மாஸ்டர்ஸ் செய்யாம டைரக்டா நீங்க பிஹெச்டி செய்யக்கூடிய டாக்டரேட் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த கியூஎஸ்எஃப்எம் கோர்ஸ்கள்ல இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பெறுபேறுகளை பல்கலைக்கழகத்துல மெயின்டைன் பண்ணி கொண்டீங்கன்னா டைரக்டா உங்களால பிஹெச்டி டிகிரி முடிக்கக்கூடியதா இருக்கு. கிட்டத்தட்ட 30-32 வயசுல பிஹெச்டி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த 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 ஃபேக்கல்ட்டியில உள்ள கோர்ஸ்கள்ல அதிகமாவே இருக்கு. அதால நீங்க உங்களோட அடுத்த தொழில்துறையில வந்து எந்த பக்கத்துக்கும் போகலாம். நீங்க ஒரு தொழில் செய்யற ஆளாவும் போகலாம், அல்லது பல்கலைக்கழகத்துல கற்பிக்கக்கூடிய ஒரு ஆளாவும் வரலாம். எல்லா நாடுகள்லயும் லெக்சர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும் இந்த கோர்ஸ்கள்ல. இப்ப இந்த கோர்ஸுக்கு வரைக்க வந்து நீங்க என்ன செஞ்சுட்டு வரணும் என்ற ஒரு விஷயத்த பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னா வந்து மெயினா நீங்க எந்த பல்கலைக்கழகம் போறதா இருந்தாலுமே உங்களுக்கு இங்கிலீஷும் ஐடி தொடர்பான அறிவும் இன்றியமையாதது. கட்டாயம் இங்கிலீஷ் வந்து நீங்க இங்க பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகு நீங்க நிறைய கற்றுக்கொள்வீங்க ஆங்கிலத்தை. ஆனா நீங்க பல்கலைக்கழகத்துக்கு வர முதலே உங்களால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஆங்கில அறிவு ஆங்கில தேர்ச்சி ஒன்று இருக்குமா இருந்தா உங்களால எடுத்துக்கொள்ள முடியுமா இருந்தா அது இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். ஏனெண்டா வந்து நீங்க மெட்டாக்களுக்கு மத்தியில ஒரு 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 ஸ்பெஷலா ஷைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனெண்டா வந்து இப்ப உங்களுக்கு பல்கலைக்கழகத்துல ஒரு முதல் நிலை பெறுபேறுகளை பெறதுக்கோ அல்லது வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங்ல ஒரு வாய்ப்பு எடுக்கிறதுக்கோ அல்லது படிச்சு முடிச்ச உடனே வேலை எடுக்கிறதுக்கோ வந்து இது இலகுவா இருக்கும். அடுத்தது இந்த ஃபேக்கல்ட்டியில உள்ள பாடங்களுக்கு வந்து ஆங்கில அறிவு நல்ல அவசியம். நல்லா நீங்க கதைக்க தெரிஞ்சிருக்கணும். அது நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க பல்கலைக்கழகத்துல வந்த பிறகு நல்லா பழகிடுவீங்க. உங்கள்ட்ட ஒரு அடிப்படை ஆங்கில அறிவு மட்டும் இருந்தா அதே மாதிரி ஐடி ஸ்கில்ஸ் வந்து நீங்க எந்த கோர்ஸுக்கு போனாலுமே நீங்க எம்எஸ் ஆஃபீஸ் போன்ற இப்ப எம்எஸ் வேர்ட் எக்ஸல்னு சொல்லுவோமே அந்த மாதிரியான பேசிக் சாஃப்ட்வேர்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம். நீங்க ஓஎல் ஐடி எடுத்திருந்த ஆட்களுக்கு இந்த இது தொடர்பான அறிவு இருக்கு. அப்ப அது உங்களோட முடியுமா இருந்தா இந்த ஐடி சம்பந்தமான சாஃப்ட்வேர்களை நீங்க படிச்சுட்டு பல்கலைக்கழகத்துக்கு வாரது. இப்ப நீங்க ஃபோன் போட்டு கிடைச்சிட்டா அந்த ஒரு வருஷ காலம் இருக்குதானே, அதுக்குள்ள உங்களால முடியுமா இருந்தா ஐடி தொடர்பான ஸ்கில்ஸா வளர்த்துக் கொள்ளுங்க. இந்த எம்எஸ் ஆஃபீஸ் தாண்டி ஆட்டோகேட் பிரைவேட் மாதிரியான சாஃப்ட்வேர்களும் இருக்கு. அதுகள் வந்து நீங்க பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகே அவங்களை சொல்லி தருவாங்க. இருந்தாலும் அதுகளும் உங்களால கற்றுக்கொள்ள முடியுமா இருந்தா வந்து உங்களோட லீவு காலத்தை பிரயோசனமா பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து போதிய அளவு நிதி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்க அந்த கோர்ஸ்களை படிக்கலாம். அதை தாண்டி நீங்க யூடியூப் மாதிரியான சோர்ஸ்கள்ல வந்து இலகுவா ஃப்ரீயா சில விஷயங்களை லேர்ன் பண்ணலாம் பேசிக்கா. அதே மாதிரி இப்ப இதுக்கு முதல் ஐடி ஃபேக்கல்ட்டி தொடர்பா எடுத்திருந்த மேனேஜர் சொன்ன மாதிரி தான் எங்க பல்கலைக்கழகத்துல வந்த பிறகு வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸும் வேற திறமைகளையும் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையவே கிடைக்கும். எந்த பாடத்துறையை நீங்க தெரிவு செய்தாலுமே மொரட்டுவில வந்து அதுக்கு அளவுக்கு அதிகமான இழப்புகளும் சொசைட்டிகளும் கேம்ஸுகளும் தாராளமாவே இருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு விளையாட்டு திறமை இருக்குன்னு சொன்னா இலகுவா நீங்க அந்த விளையாட்டு திறமையை வெளிப்படுத்தலாம். இப்ப என்னால அந்த டீமுக்குள்ள போயிடுமா விளையாடிடுமான்ற எந்த பயமும் இல்லாம போகலாம். நீங்க விளையாட்டுல போயிட்டு அந்த வர்ண சான்றிதழ்னு சொல்லுவாங்க, கலர்ஸ் அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுக்க அதுக்கு இந்த பெருமதி மிக அதிகமா இருக்கு. அது வந்து உங்களோட திறமையை வெளிப்படுத்துற மாதிரியும் இருக்கு. தனியா படிப்புன்ற ஒரு துறைக்குள்ள போகாம விளையாட்டுக்குள்ளே போகலாம். அதே மாதிரி உங்களால டான்ஸ் ஆட தெரியும், பாட்டு பாட தெரியும், உங்களால நாடக நடிக்கையிலும். இப்ப எங்கள்கிட்ட தமிழ் இலக்கிய மன்றம் இருக்கு. அப்ப நம்ம அவங்களோட தமிழ் இலக்கிய மன்றத்துல இணைஞ்சு நிறைய விஷயங்களை உங்களால செஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து நீங்க மொரட்டுவையில ஒரு பாடத்தை தெரிவு செய்யறதுன்னு நன்மையா இருக்க போகும். இது வந்து நீங்க எந்த கேம்பஸ்ல போனாலும் கிடைக்கும் தானே யோசிக்க தேவையில்லை. என்னன்னா மொரட்டுவேட்ட அந்த பிராண்ட்ன்றது வந்து யாராலையும் அசைக்க முடியாத ஒரு பிராண்ட். அங்க போய் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளும் அபரிமிதமான வாய்ப்புகளா இருக்கு. சரிதானே? சோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களால முடிஞ்ச
அடிப்படை விஷயங்களை மட்டுமே படிச்சுட்டு இந்த கோர்ஸுக்குள்ள செலக்ட் ஆகி வந்துட்டீங்கன்னா மிச்சம் நீங்க ஒரு மேம்பட்ட ஒரு மனிதனா இந்த கேம்பஸ்ல இருந்து போயிருக்க நிறைய விஷயங்களை பார்த்து அடிபட்டு நிறைய விஷயங்களை அனுபவப்பட்டு வெளியில வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி சிங்களம் தொடர்பா உங்களுக்கு கதைக்க பேசக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குமா இருந்தா நீங்க கேம்பஸ்க்கு வேற எங்காவது படிச்சுட்டு வாங்க. இன்னும் நிறைய மனிதர்களை நிறைய நல்ல நல்ல நண்பர்களை உங்களால வந்து சில வழியில சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அல்லது தொடர்பு கொள்றதுக்கோ அல்லது உங்களோட வாழ்க்கையை இலகுபடுத்துறதுக்கோ வந்து இந்த சிங்கள மொழி அறிவு வந்து சில வேளையில உங்களுக்கு அதிக உதவியா இருக்கு. அது கட்டாயமெண்ட் இல்லை, அது இல்லாமலும் நீங்க இங்க வந்து பழகிடுவீங்க. ஆனா இருந்தா உங்களால கொஞ்சம் இலகுவா சில விஷயங்களை செய்து கொள்ளக்கூடியதா இருக்கு. இவ்வளவுதான் நான் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் சம்பந்தமா சொல்ல நினைச்ச விஷயங்கள். இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமா இருந்தா நீங்க கேட்கலாம், அல்லது பிறகு தொலைபேசி இலக்கங்கள் பகிர்வார்கள், நீங்க அதன் மூலமாகவும் தொடர்பு கொள்ளக்கூடியதா இருக்கு. நன்றி. நன்றி கிரணவன். உண்மையிலே வந்து ஒரு நல்ல டீட்டெயிலான ஒரு ப்ரெசன்டேஷன் உண்டு. கோர்ஸ்க்கு வாரத்துக்கு வந்து என்னென்ன பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல இருந்து கோர்ஸ்ல வந்து என்னென்ன படிப்பீங்க, மற்றது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்கு, அப்படி எல்லா விஷயமே வந்து நல்ல டீட்டெயிலா சொல்லியிருந்தவர். உங்களுக்கு வந்து இதுல இன்னும் ஏதாவது விஷயங்கள் கேட்கணுமாக இருந்தா வந்து நீங்கள் சேட்ல கேட்கலாம், இல்லை நாங்கள் எங்களோட தொலைபேசி இலக்கங்களை வந்து கடைசியில பகிர்ந்து கொள்வோம். அதன் மேலா நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து வந்து பிஸ்னஸ் ஃபேக்கல்டி சார்ந்த சில விஷயங்களை சொல்றதுக்கு வந்து டேவிட் பிள்ளை, வரன் பிள்ளை அவர்களை வந்து நான் நினைக்கிறேன். அமைக்கிறது கேட்கல நினைக்கிறேன். இப்ப கேக்குதாங்க? ஹலோ. இப்ப கேக்குது. ஓகே. ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். என் பேர் வந்து மோரன். நான் வந்து ஃபேக்கல்டி ஆஃப் பிஸ்னஸ் சயின்ஸ் அட் கோர்ஸில் இப்போ ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கேன். ஸோ முதலே ரெண்டு அண்ணாமார் காய்ச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஐடி ஃபேக்கல்ட்டியை பற்றியும் ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டியை பற்றியும் சொன்னாங்க. ஸோ நான் படிக்கிற கோர்ஸில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபேக்கல்டி ஆஃப் பிஸ்னஸ்ன்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு கோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து பிஸ்னஸ் சயின்ஸ் ஒரு கோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இப்போ ரீசெண்டாக தான் அறிமுகப்படுத்தப்பட்ட கோர்ஸ். 2015 அறிமுகப்படுத்தப்பட்ட கோர்ஸ். நான் வந்து அந்த கோர்ஸோட 5வது பேட்ச். ஸோ என்னென்ன விசேட அம்சங்கள் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸுக்கு வந்து குறிப்பிட்ட இந்த பாடத்துறையில் இருந்தால் பரவாயில்ல இல்லை. மேத்ஸ் படித்தாக்கள், மோஸ்ட்டாக மேத்ஸ் படித்தாக்களும் கொமர்ஸ் படித்தாக்களும் தான் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி ஆர்ட்ஸுக்கு இதில் ஸ்கோப் இல்லை. ஸோ பயோமேத்ஸ் படித்து டெக் படித்த யாரும் இந்த கோர்ஸ் போடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நான் முதலே சொன்னேன்னா, முதலாவது டிபார்ட்மெண்ட் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்ன்ற டிபார்ட்மெண்ட். இதில் இருக்கிற இது எதோட ரிலேட்டான டிபார்ட்மெண்ட் சொல்லி சொன்னால், இப்போ மேத்ஸ் பயோ காமர்ஸ் படித்து வர்றாக்கள் சில பேர் ஐடியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அது சம்மந்தமாகவும் ஐடியோட கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் மிக்ஸ் பண்ணி ரெண்டும் சேர்ந்த டிபார்ட்மெண்ட் தான் இது. ஸோ இங்கே வந்து கூட கொஞ்சம் ஐடி ரிலேட்டடான பேசிக்ஸ், கோடிங்ஸ், நெட்வொர்க், ப்ரோக்ராமிங் அதுகள் கொஞ்சத்தோடு சேர்ந்து அதோட அதை எப்படி நாங்கள் மேனேஜ்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணி படிக்கிறேன் ரிலேட்டடானது தான் இது. ஸோ நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் படிக்கிறேன். அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபினான்ஸ் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், இதுக்கு அடுத்து அது ரிலேட்டடான சம்மந்தமான எல்லாமே இருக்கிறது வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் என்னென்னா இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே நடக்கிற இப்போ லைக் அந்த ஒரு கிளைண்ட்டோட எப்படி கண்டக்ட் பண்ணுறது அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெரோவான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இல்லை. உதாரணமாக இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்போ எந்த ஜாப் ரோல் வந்து பிஸ்னஸ் அனாலிஸ்ட்னா ஒரு கம்பெனிக்கு எப்பயுமே பிஸ்னஸ் அனாலிஸ்ட் தேவைப்படுவாங்க. எல்லா கம்பெனிக்கும் மோஸ்ட்டாக தேவைப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபினான்ஸ் சைடு எந்த ஒரு கம்பெனிலையும் ஃபினான்ஸ் செக்டரில் எங்களால் ஜாப்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி தான் பிபிஎம். ஸோ
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பீரியட். ஸோ இன்டர்ன்ஷிப் பீரியட் வந்து எங்களுக்கு அகாடமிக் பீரியடுக்குள்ளே வராது. அகாடமிக் பீரியட்னு சொல்கிறது நாங்கள் படிக்கிற 4 வருஷம். ஸோ 8 செமிஸ்டர் அதுக்குள்ளே வராது. 8வது செமிஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பின்னுக்கு வர போஸ்ட் பீரியட் தான் ஒரு 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் காட்ட வேண்டி வரும். அப்படி இல்லை எங்களுக்கு இடைக்குள்ளே நாங்கள் போக இன்டர்ன்ஷிப் விருப்பமாக இருக்குன்னு சொன்னால் ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப் அகாடமிக்காலே ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. நீங்கள் நல்ல ஜிபிஏ வச்சுருந்தீங்கன்னா, அப்படி இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குண்டா நீங்கள் கட்டாயம் நிறைய கம்பெனிகளில் போட்டு ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப் செய்து கொள்ளலாம். 3வது நான் சொன்ன பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது வந்து ஸோ அதில் வந்து கொஞ்சம் கூட ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இது. செகண்ட் இயர்லேருந்தே ஃபீல்ட் விசிட் வீக் பை வீக் அனுப்ப தொடங்கிடுவாங்க. அதில் வந்து டிபார்ட்மெண்ட்டே புஷ் பண்ணுது, நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப் செய்யுங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ அது ரிலேட்டட் ஏனெண்டா அவங்க வந்து கூட கிளைண்ட்டோட கண்டெக்ட் பண்ண போகிறாங்க, கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் செய்ய போகிறாங்க. ஃபினான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் அவங்களுக்கு தெரியும், ஃபினான்ஸ் வந்து கூட கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவங்க டேட்டாவோட தான் ஒர்க் பண்ணுவாங்க. எங்களோட டிபார்ட்மெண்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கூட டேட்டாவோட தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தாராளமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் பிஸ்னஸ் சயின்ஸ் கோர்ஸ் வந்து இப்போ அண்மை காலங்களில் கொஞ்சம் லைக் டிமாண்டுன்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னென்னா இங்கே வர்ற இப்போ வெஸ்டர்ன் சைட்லேருந்து வர்றாக்களா இருக்கட்டும், மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றாக்களா இருக்கட்டும், செட் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட அவங்க 1.9லேருந்து 2க்கு கிட்ட வராங்க. ஸோ இப்போ இது மோஸ்ட்டாக கொமர்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ் என்று சொல்லுவாங்க, பட் அப்படி இல்லை. ஆனாலும் இப்போ கொமர்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ்னு சொல்லக்குள்ள வந்து இப்போ ஜெயபுரம் மேனேஜ்மெண்ட்டை தான் கொமர்ஸ் படித்த எல்லாருமே டார்கெட் பண்ணி வருது. லாஸ்ட் இயரில், அதாவது கடந்த அகாடமிக் இயரில் வந்து ஜெயபுரம் மேனேஜ்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆன அந்த செட் ஸ்கோரை விட எங்களோட கோர்ஸுக்கு செலக்ட் ஆன செட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இன்னும் போக போக பிகாஸ் இங்கே மேனேஜ்மெண்ட்டை தாண்டி ஐடி, ஃபினான்ஸ், ஒரு கம்பெனி ரிலேட்டடான எல்லாமே கவர் பண்ணுறபடியாக தான் எங்களோட கோர்ஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. அதோட ஸ்ரீலங்காவிலேயே மொரட்டோ யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 180 பேர் தான் இன்டேக் எடுப்பாங்க ஒரு அகாடமிக் இயருக்கு. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 50 போகும். டிபார்ட்மெண்ட் எப்படி பிரிப்பாங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த கோர்ஸுக்கு செலக்ட் ஆகினீங்கன்னா உங்களோட செட் ஸ்கோரை வச்சுக்கொண்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸை வச்சுக்கணும். இப்போ சில பேருக்கு வந்து ஐடிஸ் விருப்பமாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டாக பிஏ போட்டு அதுக்கப்புறமா எஃப்எஸ்எம் போட்டு அதுக்கப்புறமா பிபிஎம் போடலாம். அதையும் வச்சு கொண்டு தான் டிபார்ட்மெண்ட் பிரிப்பாங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாமல் வரலாம். ஆனால் லிமிட்டட் பர்சன்ஸ் தான், 180 பேர் தான். அதே நேரம் இந்த கோர்ஸ் வந்து இங்கே மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்ரீலங்காவில் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நல்ல கோர்ஸ். அவ்வளோதான். என் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, டவுட்ஸ் யாருக்கா இருக்குமான்னு சொன்னா நீங்க சட்லையும் போடலாம். நாங்க எல்லாது கடைசியில வந்து எங்களோட நம்பர்ஸ் ஷேர் பண்றோம். ஸோ பிஸ்னஸ் ஃபேக்கல்ட்டி ரிலேட்டடான நிறைய விஷயங்களை வந்து வேற இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தவர். ஸோ அவருக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்ததா வந்து மொரட்டோவில் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு கோர்ஸ் உண்டு, ஃபேஷன் டிசைன் ரிலேட்டடான கோர்ஸ். அதை பற்றி உங்களுக்கு சொல்றதுக்கு வந்து தேனிலா அவர்களை வந்து நாங்கள் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து தேனிலா மொரட்டோ யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறேன். நான் வந்து ஸ்லைட் ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணு. ஸ்லைட் தெரியுதாரு? எஸ், தெரியுது. ஓகே ஓகே. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இது வந்து ஆல்ரெடி மொரட்டோவில் இருக்கிற ஒரு கோர்ஸ் தான். ஆனால் வந்து முதல் வந்து இருந்தது ஆர்கிடெக்சர், ஐடி ஃபேக்கல்ட்ரி மாதிரி. இதுவும் வந்து தனியொரு ஃபேக்கல்ட்ரியாக இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக தான் இது வந்து என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்ரியோட வந்து சேர்த்தவங்க. ஸோ அதுக்கு முதல் இந்த கோர்ஸில் வந்து எல்லாமே டேர்ம் வைஸ்ன்னு சொல்லக்குள்ள இப்போ ஸ்கூலில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் டேர்ம் எக்ஸாம்னு சொல்கிற மாதிரி டேர்ம் வைஸாக தான் இருந்தது. பிறகு என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்ரியோட அதை சேர்த்ததுக்கு பிறகு தான் செமிஸ்டர் வைஸுக்கு மாறினது. ஸோ செமிஸ்டர் வைஸ் மாறினதுக்கு பிறகு அதில் போன முதலாவது பேட்ச் வந்து நாங்கள் தான், எங்களோட பேட்ச் தான். இல்லை, அதாவது 2021 பேட்ச். அந்த பேட்ச் தான் முதலாவது செமிஸ்டர் சிஸ்டத்தில் வந்து போனது. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ் 4 வருஷம் படிக்கணும். அதில் வந்து அவங்க ஒரு வருஷத்துக்கு எப்படியுமே 60ல இருந்து 75 பேருக்குள்ள எடுப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஏஎல்ல வந்து 3 பாசஸ் இருக்கணும். அது என்ன பாடமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏஎல்ல என்ன பாடம் படித்தாலும் இந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓஎல்ல வந்து இங்கிலீஷுக்கும் மேத்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு சி இருக்கணும். அதை விட ஆப்டிடியூட் எக்ஸாம் வந்து இதில் வைப்பாங்க. இந்த ஆப்டிடியூட் எக்ஸாமும் பாஸ் ஆகினா தான் நீங்கள் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து செலக்ட் ஆகுவீங்க. ஸோ இந்த ஆப்டிடியூட் எக்ஸாமில் வந்து 3 செக்ஷன் இருக்குது. அதில் வந்து முதலாவது செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் இருக்குது. அது வந்து பொதுவாக ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொன்னால் ஃபேஷன் டெக்ஸ்டைல் சம்மந்தமான பேசிக் நாலேஜ் தான் அதில் வந்து கேட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் நிறைய கணக்கு வந்து யோசிக்க தேவை இல்லை. செக்ஷன் பியில் வந்து என்ன இருக்குமென்னு சொன்னால் ஒரு பேசிக் ஆர்ட் நாலேஜ் வந்து இருக்கும். மெட்டீரியல் இப்போ ஒரு துணியில் வந்து நீங்கள் எப்படி ஆர்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு அதில் அந்த திறமை இருக்குதான்றதை செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ராயிங் வந்து தந்திருப்பினேன். அதே மாதிரி செக்ஷன் சிலையும் வந்து அதே மாதிரி ஒரு கேள்வி தான். அதுலேயும் அப்படித்தான் துணியில் வந்து இப்போ உங்களால் ஆர்ட் பண்ணுறதுக்கு ஏழுமா, அதை விட பேசிக் ஆர்ட் நாலேஜ் இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து செக்ஷன் சிலையும் வந்து ஒரு கொஷின் வந்து இருக்கும். முதல் வந்து நான் ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதுகிற அந்த இயரில் வந்து 3 மொழியிலையுமே பேப்பர்ஸ் வந்திருந்தது. அதுக்கு பிறகு வந்து இங்கிலீஷ்லேயும் சிங்களத்துலேயும் மட்டும்தான் வந்ததுன்னு சொன்னவங்க எங்களுக்கு பிறகு வந்து ஜூனியர்ஸ். ஆனால் இப்போ எப்படி வருமன்றதை பற்றி அவ்வளோண்டு தெரியல. டைம் டியூரேஷன் வந்து 2.5 மணித்தியாலம், ஒரு பேப்பர் வந்து 2.5 மணித்தியாலம் நடக்கும். இயர் வைஸ் வந்து இப்போ 4 வருஷம் தான் இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஃபேஷன் டிசைனிங்ன்றதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே படிப்பீங்க. நீங்கள் பேசிக் நாலேஜ் எல்லாமே இந்த முதலாவது இயரில் வந்து படிப்பீங்க. 2வது இயரில் வந்து 2 பிரிவாக வந்து பிரியும். அதாவது செகண்ட் இயர் வரக்குள்ள நீங்கள் உங்களுக்கு வந்து 2 பாத்வே இருக்கும். ஒன்று ஃபேஷன் டிசைனிங், இன்னொன்று வந்து டெக்ஸ்டைல் டிசைனிங். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான துறையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுக்கான பேசிக் நாலேஜை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேயே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமியில் வந்து நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனிங்கை பற்றி படிப்பீங்க. ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமிஸ்டரில் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் டிசைனிங்கை பற்றி படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேயே அந்த 2 துறையின் பேசிக் நாலேஜ் வந்து இருக்குது. ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் செகண்ட் இயரில் என்ன துறையை சூஸ் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். அதோட செகண்ட் இயரில் வந்து உங்களுக்கு எலெக்டிவ் மாடியூல்ஸும் இருக்கும். ஆல்ரெடி அவங்க வந்து கம்பல்சரி மாடியூல்ஸும் வச்சுருப்பாங்க. அதோட சேர்ந்து எலெக்டிவ் மாடியூல்ஸும் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்து தேர்ட் இயரில் வந்து தான் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போவீங்க 6 மந்த். அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு யூனிவர்சிட்டியாலேயே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க எல்லாமே. நீங்கள் வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண வேண்டி இருக்கும். இன்டர்வியூஸ் போகும்போது நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட் இயர்லேயும் செகண்ட் இயர்லேயும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணினீங்க, உங்களோட ஒர்க்கிங் ப்ராசஸை வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் ட்ரைனிங்க்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க கம்பெனிஸ். நிறைய கம்பெனிஸ் வருவாங்க. அதில் நீங்கள் எந்த கம்பெனிஸுக்கு வேணுமென்றாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டர்வியூ போய்க்கொள்ளலாம். அதில் வந்து அவங்க உங்களை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்வாங்க. ஃபைனல் இயரில் வந்து ப்ரொஜெக்ட் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்காது. மற்ற ஃபேக்கல்ட்டிஸில் இருக்கிற மாதிரி, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இல்லை. இங்கே எல்லாமே ப்ரொஜெக்ட் வைஸ் மட்டும்தான் இருக்குது. கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் தான், எக்ஸாம்ஸ் இருக்காது. ஒரு செமிஸ்டரில் சின்ன சின்ன குயிஸுகள் இருக்கும். குயிஸ் வந்து இப்போ 25 கேள்வி உள்ள மாதிரி குயிஸ், 30 கேள்வி உள்ள மாதிரி குயிஸுகள் மட்டும் இருக்கும். மற்றது ப்ரொஜெக்ட் வைஸ் தான் உங்களுக்கு போய்கொண்டு இருக்கும். அதை விட உங்களுக்கு ஒர்க் ஷாப்ஸ்கள் நடக்கும். எல்லா வெளியிலேருந்து நிறைய கம்பெனிஸில் இருந்து வந்து உங்களுக்கு ஒர்க் ஷாப் செய்வாங்க. மற்றது கம்பெனி விசிட் போவீங்க, ஃபீல்ட் விசிட் எல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் ப்ரொஜெக்டும் செய்து நீங்கள் செய்கிற ப்ரொஜெக்ட் மூலமாக வர கலெக்ஷனுக்கு ஃபேஷன் ஷோ, அதாவது நீங்கள் வந்து ரியல் ஃபேஷன் ஷோ எப்படி இருக்கும்ன்றதை வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். சேம் டைம் நீங்கள் வந்து உங்களோட ஃபைனல் இயரில் வந்து ஒரு ரியல் ஃபேஷன் ஷோ வந்து நீங்கள் செய்வீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபேஷன் டிசைனிங், இப்போ நீங்கள் செகண்ட் இயரில் வந்து ஃபேஷன் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன் 2 பாடம் எடுக்கக்குள்ள அந்த ஃபேஷன் டிசைனில் வந்து நீங்கள்
டிசைன் ரிசர்ச், கார்மெண்ட் டெக்னாலஜி, மார்க்கெட்டிங், பேட்டர்ன் மேக்கிங் அந்த மாதிரியான பாடங்கள் வந்து ஃபேஷன் டிசைனிங். அதாவது ஃபேஷன் டிசைன்னு சொல்லக்குள்ள நீங்கள் வந்து ஒரு உடுப்பை வந்து எப்படி தயார்படுத்துறது, அதாவது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரை ஒரு உடுப்பு நீங்கள் தயார்படுத்துறதுக்கான ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனிங்கிற துறையில் வந்து படிப்பீங்க. சேம் டைம் டெக்ஸ்டைல் டிசைனுக்குள்ளே வந்து ஒரு துணி நீங்கள் ஒரு துணியை உருவாக்குறதுக்கான செயல்முறையை தான் நீங்கள் டெக்ஸ்டைல் டிசைனில் படிப்பீங்க. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஃபேஷன் டிசைன்ன்றது வந்து உடுப்பு வந்து தயாரிக்கிறது, டெக்ஸ்டைல் டிசைன்ன்றது வந்து துணி தயாரிக்கிறது. ஸோ அப்போ டெக்ஸ்டைல் டிசைனுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் வீவிங், நிட்டிங், பிரிண்டிங், பத்திக் அந்த மாதிரி நிறைய சர்ஃபேஸ் டெவலப்மெண்ட் திங்ஸ் வந்து இருக்குது. அதை விட கீ மாடியூல்ஸ் தான் ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன், பேட்டர்ன் கட்டிங், பேட்டர்ன் மேக்கிங், டெக்ஸ்டைல் சயின்ஸ், ஃபேஷன் மார்க்கெட்டிங் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர். அதை விட இப்போ வந்து சஸ்டெயினபிலிட்டியும் இருக்குது புதுசாக இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் உங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது இப்போ உங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஷன் டிசைனர், டெக்ஸ்டைல் டிசைனர், ப்ராடக்ட் டெவலப்பர், பிராண்ட் மேனேஜர், ஃபேஷன் என்டர்பிரினர், மெர்ச்சன்டைசர்னு சொல்லி உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்குது. அதை விட நீங்கள் வந்து இப்போ எல்லா 8 செமிஸ்டர்லையும் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாத்துலேயுமே நல்ல ரிசல்ட் எடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிலேயே ஒரு லெக்சரர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதை விட இன்ஸ்ட்ரக்டராக கூட நீங்கள் வரலாம், அந்த வாய்ப்புமே இருக்குது. அதை விட நீங்கள் பர்சனலாக உங்களுக்குரிய ஓன் பிராண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதை விட மீடியா, ஃபில்ம், அட்வர்டைசிங் அந்த மாதிரியான வேலைகளையும் நீங்கள் செய்யலாம். அதை விட இப்போ ஒரு மீடியான்னு சொல்லக்குள்ள, இப்போ ஃபில்ம்னு சொல்லக்குள்ள வந்து ஒரு ஆக்டருக்கு ஒரு பர்சனல் ஃபேஷன் டிசைனராக கூட போகிறதுக்கு உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதை விட ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாப் எம்ப்ளாயீஸ் ஸ்ரீலங்காவில் வந்து எம்ஏஎஸ் ஹோல்டு நிறையவே கம்பெனிஸ் இருக்குது. அதில் வந்து மெயினாக இப்போ டாப்பாக இருக்குதுன்னு சொன்னால் எம்ஏஎஸ், பிராண்டிக்ஸ், ஹைட்ராமினி, ஸ்டார் கார்மெண்ட், ஒடல் அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து டாப்லேயே இருக்குது. இந்த கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 3rd இயரில் ஒரு 6 மாதம் இன்டர்ன் போவீங்க. அந்த டைமில் வந்து இந்த கம்பெனிஸுக்கு வந்து நீங்கள் இன்டர்ன் போகலாம். இந்த கம்பெனிஸுக்கு இன்டர்ன் போகணுமா இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களோட ஒர்க் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இன்டர்னுக்கு வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸுக்கு போகலும். அதை விட இன்டர்நேஷ்னல் இப்போ ஃபாரின்களில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபேஷன் ஹவுஸஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் பிராண்ட் ஜாரா, H&M, நைக்கி இந்த மாதிரியான கம்பெனிகள்லையும் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஈஸியாக மொரட்டு வேலை படிச்சிங்கன்னு சொன்னேன். இந்த கோர்ஸ் வந்து மெயினாகவே இருக்கிறது வந்து மொரட்டு வேலை மட்டும்தான். இப்போ தான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லேயும் இந்த கோர்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே வந்து படிக்கிறதா இருந்தால் சொன்னால் நிறைய காசு, அதாவது என்ன சொல்லுவேன், நிதி வந்து உங்களுக்கு நிறையவே தேவைப்படும். அதான் மொரட்டு வேலைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். எல்லாமே ஃப்ரீன்னு சொல்கிறதுக்கு இயலாது. ஏன்னு சொன்னால் சில மெட்டீரியல்ஸ் அது வந்து இப்போ உங்களோட சொந்த செலவிலேயே நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும், அது உண்டு. அதை விட உங்களுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்காவில் மட்டுமில்லை, நீங்கள் ஃபாரினில் போய் மேற்படிப்பு படிச்சுக்கொள்ளலாம். லண்டன், இட்டாலி அந்த மாதிரியான நாடுகளில் வந்து நீங்கள் இதுக்கான மேற்படிப்பு வந்து தொடர்ந்து கொள்ளலாம். அதை விட பார்க்க போனால் நீங்கள் இந்த கோர்ஸுக்கு வாரத்துக்கு முதல் உங்களுக்கு பொதுவாகவே ஐடி சம்மந்தமான நாலேஜ் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். இந்த கோர்ஸுக்கு நீங்கள் வாரதுண்டா ஐடி சம்மந்தமான நாலேஜ் கட்டாயமாக இருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ்ன்றதையும் தாண்டி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப், கேட்ன்னு சொல்லி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த கோர்ஸுக்கு நீங்கள் வர போகிறீங்கன்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேர் பற்றின பேசிக் நாலேஜ் இருந்தால் நல்லா. உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களும் லெக்சர்ஸும் சொல்லி தருவாங்க. அதை விட அதுக்கு முதல் உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா நல்லா. அதை விட ட்ராயிங்ஸ் அண்ட் பேசிக் ஸ்டிச்சிங், உங்களுக்கு பொதுவாகவே கேர்ள்ஸ் எல்லாருக்கும் தையல் தெரியும், இப்போ பாய்ஸுக்கும் தெரியும். அதை விட உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் அதை பற்றி தெரிஞ்சால் இன்னும் நல்லா. அதோட இங்கிலீஷ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் லெக்சர்ஸ் வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியம் தான். சம்டைம்ஸ் சிங்களத்துலேயும் கதைப்பாங்க. அதனால் சிங்களம் வந்து கட்டாயமாக ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கிறது நல்ல. எனக்கு மற்ற கோர்ஸுகளுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் சிங்களம் வந்து கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லா. ஏன்னு சொன்னால் இந்த கோர்ஸுக்கு வந்து தமிழாக்கள் வந்து யாருமே பெருசாக வர்றதில்லை.
வர்றதில்லைன்னு சொல்கிறது த மீன்ஸ் வந்து செலக்ட் ஆகிறது இல்லை. ஸோ எந்த பட்சில் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் 2 கேர்ள்ஸ் தான் இருக்கிறோம். மொத்தம் 70 பேர் இருக்கோம் எங்களோட பட்சில். அதில் 2 கேர்ள்ஸ் தான் நாங்கள் தமிழ், மிச்சம் எல்லாருமே சிங்களீஸ். எங்களுக்கு பிறகு வந்த பட்சில் வந்து ஒரு தமிழ் கேர்ள் இருக்கா. அதுக்கு பிறகு வந்த பட்சில் வந்து இப்போ ஒரு 4-5 பேர் தமிழ் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே தமிழாக்கள் வந்து வாரது குறைவு, கூட சிங்களாக்கள் தான் இருப்பினம். அதனால் நீங்கள் சிங்கள பேசிக் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் விளங்கி கொள்வது, பாடங்களை விளங்கி கொள்றதுக்கு சரி இருக்கட்டும், இல்லை மற்ற பிள்ளையோட கதைக்கிறதுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதனால் இங்கிலீஷ் நாலேஜோட சேர்த்து சிங்களத்தையும் நீங்கள் படிச்சுட்டு வர்றது நல்லா. இவ்வளோ தான் இதை பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது. ஏதாவது கேட்குறதா இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அரண். ஓகே, உங்களுக்கு ஃபேஷன் டிசைன் ரிலேட்டடான எல்லா விஷயமுமே வந்து நல்ல டீட்டெயிலா என்னென்ன விஷயம் நீங்க படிச்சுட்டு போகணும், அதுல இருந்து எல்லா விஷயமுமே தேனில உங்களுக்கு சொல்லியிருந்தவா. அதுக்கு நன்றி. கடைசியா வந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டின்ற ஓகே ஃபேக்கல்ட்டின்ற வந்து நான் சொல்றேன். உங்களுக்கு இதுலேயும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னா கேளுங்க. உங்களுக்கு தெரியும் மொரட்டோ யூனிவர்சிட்டியோட இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி தான் வந்து உள்ளதுக்கே வந்து ஒரு ஹைலி கம்படிட்டிவ், அதாவது வந்து மேத்ஸ் ஃபீல்டில் வந்து ஐலாண்டில் வந்து டாப் ஒரு 800 பேருமே வந்து மோஸ்ட்லி போட போகிறது வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியோட இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி தான். ஸோ ஒரு ஹைலி கம்படிட்டிவான, அதே நேரம் வந்து நிறைய சான்சஸை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து எங்களோட இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி. ஸோ அதில் வந்து நார்மலாக வந்து ஒரு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 800ல இருந்து 900 பேரு கிட்ட வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து செலக்ட் ஆகி கொண்டு வரவ அந்த அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகரித்து கொண்டு போகுது. இது வந்து டென்டேட்டிவா எவ்வளவு பேர் வந்து இருக்கணும்ன்றதுக்கான, எவ்வளவு பேரை வந்து எடுக்கிறன்றதுக்கான விஷயம் சரிதானே. வந்து இப்ப என்னன்னு சொன்னா எங்களோட ஃபேக்கல்ட்டியில வந்து எப்படி இந்த செலெக்ஷன் வந்து நடக்கும்னு சொன்னா, முதலாவது செமிஸ்டர்ல வந்து ஒரு கொமனான எக்ஸாம் நடக்கும். அதை வச்சு கொண்டு பிரிக்கிறது. அதை பற்றி நான் அடுத்த ஸ்லைடில் சொல்றேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒன்று வந்து கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங். இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் வந்து தனித்தனியே ஒரு கரை நேரம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது நான் பொதுவாக சொல்லிட்டு வரேன். கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங்னு சொல்றது வந்து இப்ப இலங்கையில இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ், உதாரணமா வந்து உணவு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஃபேக்டரிஸா இருக்கலாம், அல்லது வந்து இப்ப வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படியான விஷயங்கள் ரிலேட்டடா இருக்கிற ஒர்க் வந்து கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும், இந்த கட்டுமானங்கள் அது சார்ந்த நிபுணத்துவங்கள் உள்ளாக்கள் இது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஐடி செக்ஷன், ஐடியில் வந்து மெயினாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட் இதில். அதே மாதிரி எர்த் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்கிறது வந்து மைனிங், அதாவது வந்து இந்த கனிம வளங்கள் அது சார்ந்து இருக்கக்கூடியது வந்து எர்த் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் என்ற உங்களுக்கு தெரியும், இந்த மின்சார சபை அல்லது வந்து இந்த மின்சாரம் மற்றது வந்து இந்த சோலார் பேனல்ஸ், அந்த எனர்ஜி சோர்சஸ் அப்படி அதுகள் ரிலேட்டடான விஷயம். எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபீல்டு உண்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த ரொபோட்டிக்ஸ் அது சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. அதை விட மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அது வந்து நானோ டெக்னாலஜி இப்படியான வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய புது புது மெட்டீரியல் சார்ந்த விஷயங்கள் வந்து படிக்கிறது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல்ல வந்து உள்ளுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. இப்ப இலங்கையிலே வந்து ஏரோநாட்டிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டா கொடுக்கக்கூடியது வந்து எங்கட மொரட்டோ யூனிவர்சிட்டியில மட்டும்தான். இதே மாதிரி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் இன்ஜினியரிங்னு சொல்ற வந்து இது வந்து இந்த டெக்ஸ்டைலா வந்து இந்த மார்பிள்ஸ் அந்த மற்ற அதுகள் ரிலேட்டட் ஆகும். அதே நேரம் வந்து மிச்சம் இந்த ஆடை உற்பத்திகள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய உற்பத்திகள்லாம் வந்து மெயினா இந்த இதுக்குள்ள வரும். டிரான்ஸ்போர்ட் அண்ட் லொஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் சொல்றது வந்து இப்ப ஏர்போர்ட்ஸ் அல்லது நிறைய இப்படியான இடங்கள்ல வந்து அது அந்த லொஜிஸ்டிக்ஸ் அந்த விடயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அது சார்ந்த இன்ஜினியரிங். மற்ற இப்போ ஃபேஷன் டிசைன் பற்றி உங்களுக்கு கடைசியா தேனிலாம் சொல்லியிருந்தவா. இதுல வந்து டிரெக்ட் இன்டேக்னு சொல்ற வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கே வந்து
டிரெக்டாவே வந்து இந்த நாளுக்கும் வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். எர்த் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், டெக்ஸ்டைல் அண்ட் அப்ரல் இன்ஜினியரிங், ஃபேஷன் டிசைன். இந்த நாளுக்குமே வந்து நீங்கள் வந்து நேரடியாகவே வந்து நீங்கள் உங்களோட கேம்பஸில் அப்ளை பண்ணிக்கல வந்து நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து செட் ஸ்கோர் வந்து சரியாக இருக்குமென்னு சொன்னாங்க, இந்த குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு மேல இருக்குமென்னு சொன்னா நீங்கள் வந்து நேரடியா வந்து தெரிவு செய்யப்படுவீங்க இந்த 4 கோர்ஸுக்கு. ஃப்ரம் ஃபீல்ட் செலெக்ஷன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா முதலாவது செமிஸ்டர்ல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம்ல இருந்து வந்து ஜிபிஏ கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் சொல்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதாவது வந்து எப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து ஒரு மார்க்ஸ் வந்து போடுவோம். எப்படின்னு சொன்னா இப்ப 85க்கு மேல மதிப்பெண் எடுத்தா வந்து A+, 75க்கு மேல எடுத்தா வந்து A, 60ல இருந்து மன்னிக்கவும் 70ல இருந்து 74க்குள்ள எடுத்தா A-, 65ல இருந்து 69க்குள்ள எடுத்தா வந்து B+, அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மார்க்ஸ் ரேஞ்சுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஒரு புள்ளிகள் மாதிரி வச்சு அந்த புள்ளிகளுக்கு வந்து ஒவ்வொரு ஜிபிஏ இருக்கு. உதாரணமா வந்து A என்று சொன்னா அதுக்கு வந்து 4 புள்ளிகள், A- சொன்னா அதுக்கு வந்து 3.7, B+ சொன்னா அதுக்கு 3.3. இப்படி வந்து இதான் வந்து பொதுவாகவே எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இருக்கக்கூடிய ஜிபிஏ சிஸ்டம். இந்த ஜிபிஏ வச்சுக்கொண்டு உங்களுக்கு கிடைக்கிற ஜிபிஏ வச்சுக்கொண்டு உங்களை ரேங்க் பண்ணி அதுல இருந்து கொண்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஓர்டர் வாயிலாக வந்து இந்த 7 இன்ஜினியரிங் வந்து நீங்கள் போகலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெட்டீரியல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த 7 டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் ரிசல்ட்ஸை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய மாதிரி இருக்கு. சரியானே? இதுல வந்து ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் தான் வந்து உள்ளகே வந்து மிக மிக முக்கியமான ஒரு செமிஸ்டர். என்னன்னு சொன்னா அந்த ஒரு செமிஸ்டர்ல உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட உங்களோட கரியர் ஃபுல்லாவே டிசைட் பண்ண போது நீங்கள் எந்த இன்ஜினியரிங்குள்ள போறீங்கன்றது. சரியானே? அப்ப இதுல வந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்கு நீங்கள் வர்றதுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா மெயினா வந்து இந்த 2 விஷயம், அதாவது வந்து ஒன்று மேத்ஸ், 2வது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து அதுக்குள்ளேயும் வந்து உள்ளுக்கு சில பிரிவுகள் இருக்கு, வெக்டர்ஸ், அதே மாதிரி வந்து ரியல் நம்பர்ஸ், அப்படி கொஞ்சம் பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ற பைத்தன். இந்த 2 செக்ஷனுக்கு தான் வந்து அதிகூடிய கிரெடிட்ஸ், 3 கிரெடிட்ஸ் இருக்கக்கூடிய பாடம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல ஒரு லோட் கூடின பாடம்னு சொல்லலாம். இந்த 2 பாடம் தான் வந்து மெயினா வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் முடிவுகளை வந்து தீர்மானிக்கும் என்றால வந்து மொரட்டூர் யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்கு வார ஆட்கள் வந்து இந்த ஒரு கொமன் இன்ஜினியரிங்ல வாரீங்கன்னு சொன்னா இந்த 2 பாடங்களுக்கும் வந்து அதிக முக்கியத்துவங்களை வந்து கொடுத்து கொள்ளுங்க. சரியானே? அதை விட பொதுவான டீட்டெயில்ஸ் வந்து நான் மேலே சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து மினிமம் 150 கிரெடிட்ஸ் வந்து 8 செமிஸ்டர் ரேஞ்ச் எடுத்து 150 கிரெடிட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதாவது வந்து கிரெடிட்ஸ் சொல்ற வந்து ஒரு பாடத்தினுடைய வெயிட். இப்ப 3 கிரெடிட் பாடம்னு சொன்னா ஒரு பாடத்தின் ஒரு மொடியூலோட வெயிட் வந்து 3 கிரெடிட். அதே மாதிரி 4 கிரெடிட், 2 கிரெடிட்னு சொல்லி ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட் வந்து கொடுத்திருக்கேன். அதான் வந்து கிரெடிட்ஸ் சொல்றது. அப்ப எங்கட இன்ஜினியரிங் ஃபேக்கல்டின மினிமம் ரிக்வயர்மெண்ட் வந்து 150 கிரெடிட்ஸா இருக்க போது. அதே மாதிரி வந்து சில டிபார்ட்மெண்ட்கள் வந்து ஸ்பெஷலைசேஷனும் ஃபோக்கஸ் ஏரியாவும் இருக்கு. இப்ப ஸ்பெஷலைசேஷன் நான் சொல்றது வந்து இப்போ உதாரணமா வந்து எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கு ஒரு தனி ஒரு செக்ஷன் இருக்கு. அதே மாதிரி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் வந்து தனியே ஒரு பிரிவு இருக்கு. இப்படி சில பிரிவுகள்ல வந்து சில ஃபோக்கஸ் ஏரியா மாதிரியோ இல்ல ஸ்பெஷலைசேஷன் மாதிரியோ இருக்கு. அதை விட வளம மாதிரியே வந்து தேர்ட் இயர் செகண்ட் செமிஸ்டர்ல வந்து இல்ல 24 மந்த்ஸ் வந்துட்டு 24 வீக்ஸ் வரும். 24 வீக்ஸ் அதாவது வந்து 6 மந்த்ஸுக்கான ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் செய்ய வேண்டி இருக்கு. இதான் வந்து பொதுவா வந்து இந்த ஃபேக்கல்டிஸ் ரிலேட்டடான விஷயம். இதை விட வந்து உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஃபேக்கல்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னன்னு சொல்றது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதுல வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயம் நீங்கள் அதுல மெயினா படிப்பீங்க, அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தனித்தனியே சொல்லலாம். அது வந்து நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்றால வந்து ஒரேடியா வந்து இப்ப சொல்றது வந்து அவ்வளவு பொருத்தம் இருக்காது. அதால வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி விடுறோம். இதுல யாருக்காவது இந்த ஃபேக்கல்டி ரிலேட்டடா நீங்க யாராவது வர போறீங்க இல்ல சொன்ன இவ்வளவு நாள் நாங்க சொன்ன ஐடி ஃபேக்கல்டியோ, ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்டியோ, மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டியோ, ஃபேஷன் டிசைனோ அல்லது இந்த இன்ஜினியரிங் ஃபேக்கல்டியோ எது ரிலேட்டடாகவும் நீங்க வாரேன்னு சொன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா நாங்கள் உங்களோட மாவட்டத்துல இருக்கிற
தெரிவு செய்யப்பட்ட அண்ணா மேல அக்கா மாதிரியோ அல்லது எங்களால முடிஞ்ச அளவு உதவியோ வந்து நாங்கள் உங்களுக்கு செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கு. சரியானே? இவ்வளவுதான் இதில் நாங்க மெயினா சொல்ல நினைச்ச விஷயம். ஆக இதுவரை நேரம் வந்து எங்களுக்காக இணைஞ்சிருந்து இந்த செஷன்ல வந்து தங்களோட வேல்யூபிளான கருத்துக்களை சொன்ன வெனயன், வரன், பிரணவன், தேனிலா எல்லாருக்கும் வந்து நன்றி. அதே மாதிரி வந்து இணைஞ்சிருந்த அத்தனை பேருக்கும் இத ஒழுங்கமைச்சு தந்த சிறகுகள் அமையத்துக்கும் வந்து எங்களோட மனமார்ந்த நன்றியை சொல்றோம். நான் எந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து சட்டில் இப்ப போட்டு வரேன். உங்களை யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னு சொன்னா நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக தொடர்பு கொண்டாலும் வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி. நீங்கள் கேட்கணும்னு சொன்னா தொடர்ந்து மீட்டிங்ல இருக்கலாம் அல்லது நீங்கள் லீவ் ஆகலாம். ஓகே, ஒருத்தரும் இல்லை என்றால நான் மீட்டிங்கை எண்ட் பண்றேன். நன்றி.